مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவில் 3 ஆயத்துகளுக்குரிய விளக்கங்கள் இதுவரை சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்ற வாரம் மாலிகி யௌமித்தீன் என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அல்லாஹ் தஆலா இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தை படைத்து அதில் கோடான கோடி பொருள்களை எல்லாம் உண்டாக்கி அவற்றில் இன்சான் என்ற இந்த மனிதனை மிக சிறப்பாக ஆக்கி வைத்து இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த வானம் பூமி இவற்றில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அவனுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுமாறு செய்து இறுதியில் இந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்னால் எல்லோரையும் ஒன்று கூட்டி இந்த உலகத்தில் செய்திருக்கக்கூடிய நல்லவை தீயவை ஆகியவற்றிற்கு கூலி வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த நாளை ஏற்பாடு செய்து அதில் தன்னை ஒப்பற்ற அதிபதியாக சொல்லி காட்டுகின்றான். மாலிகி யௌமித்தீன் என்ற அந்த ஆயத்தின் மூலமாக கூலி வழங்கப்பெறும் நாளின் அதிபதி என்பதாக மாலிகி யௌமித்தீன் என்பதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டன. மாலிக் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, அது எல்லா சக்திகளையும் எல்லா அதிகாரங்களையும் ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு மாலிக் என்பதாக சொல்லப்படும். எல்லா வகையான சக்திகளும் அவனுக்கு உண்டு. அவனுடைய சக்தியை மிகைப்பதற்கு எந்த விதமான சக்தியோ ஆற்றலோ மற்ற எந்த பொருளோ கிடையாது என்பது மாலிக் என்ற வார்த்தையினுடைய கருத்தாகும். தீன் யௌமுத்தீன் என்று சொன்னால் தீனுடைய நாள் என்பதாக பொருள். தீன் என்பதற்கு பல விளக்கங்கள் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் இந்த இடத்துல மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது தீனுடைய நாளின் அதிபதி என்பதாக பொருள். தீன் என்பதற்கு ஜஸா என்பதாக இந்த இடத்தில் அதற்கு அர்த்தம். மாலிகி யௌமில் ஜஸா, பிறவி பலன் வழங்குகின்ற நாளின் அதிபதி என்பதாக அதற்கு பொருள் செய்ய வேண்டும். தீன் என்று சொன்னால் பொதுவாக நாம் இப்போ உலகத்தில் சொல்லுகின்றோம் தீனுல் இஸ்லாம். தீன் என்றால் மார்க்கம், வழி என்பதாக பொருள். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனை நேரான வழியில் செலுத்துவதற்காக வேண்டி நல்ல வழி இன்னது தீய வழி இன்னது என்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு பெயர் தீன் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். அது தீனுல் இஸ்லாம். அது ஷரியாத் என்ற பெயரிலும் வழங்கப்படுகின்றது. மனிதன் நடந்து செல்வதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி உள்ள பாதை என்பதாக அதற்கு பொருள். ஆக இந்த உலகத்திலே எவர் தீனுடன் வாழுகின்றாரோ, உலகத்திலே என்ன அர்த்தம் செய்யப்பட்டிருக்கின்றோ தீன் என்பதற்கு, அதாவது மார்க்கம் வழி என்பதாக ஷரியாத் என்பதாக, இந்த ஷரியாத்தினுடைய அடிப்படையில் இந்த தீனுடைய அடிப்படையில் இந்த தீன் எதை சொல்லுகின்றதோ அந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கையை எவர் அமைத்துக் கொள்ளுகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர் அந்த தீனுடைய நாளிலே, ஜஸாவுடைய நாளிலே அதிபதிக்கு முன்னால் நிற்கும் பொழுது எல்லா விதமான உரிமைகளையும் பெறக்கூடியவராக அவர் ஆகிவிடுவார் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். ஆக அந்த மாலிகி யௌமித்தீன் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய பூரணமான அதிகாரத்தையும் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அங்கே கூலி கொடுக்கப்படும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். பிறகு
ஜஸாவுடைய கூலியுடைய நாள் என்று சொல்லும் பொழுது அந்த நாளோடு அந்த வாழ்க்கையாகிறது தொடங்குகின்றது. அதற்கு பின்னால் இந்த உலகத்திற்கு வருவதோ, வேறு விதமான அமல்கள் செய்வதோ, வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவதோ என்பதெல்லாம் கிடையாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். மாற்று மதத்தார்கள் இந்துக்களிலே இப்படி ஒரு கொள்கை இருக்கின்றது அல்லவா, மறுபிறவி என்பதாக. அந்த மறுபிறவி என்பது கிடையாது என்பதையும் அல்லாஹ் தஆலா மாலிகி யௌமித்தீன் என்பதிலே சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்திலே என்ன அமல் செய்தாரோ அந்த அமலுக்கு பிரதிபலன் வழங்கப்படக்கூடிய நாள் என்று சொல்லும் பொழுது அந்த நாளோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு மறுபிறப்பு என்பதெல்லாம் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். மாற்று மதத்தாருடைய கொள்கையின்படி ஒரு மனிதன் இறந்த பின்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ளுகின்றானோ, என்ன அமல்களை செய்கின்றானோ அதை பொறுத்து அவன் மறுபிறவியிலே வேறொரு உருவமாக அவன் படைக்கப்படுகின்றான், உண்டாக்கப்படுகின்றான் என்பது அவர்களுடைய கொள்கை. அது தவறு என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தால், நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தால், இதற்கு பிறகு பிறக்கக்கூடிய மற்றொரு வாழ்க்கையிலே வேறொரு விதமாக, அதாவது இதைவிட உயர்வான அந்தஸ்திலே அவன் பிறப்பான் என்பதாக. இந்த உலகத்திலே தவறான காரியங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தால், அதாவது மனிதனாக இல்லாமல் மிருகத்துடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால், சாப்பிடுவது, தூங்குவது, சம்பாதிப்பது, உறங்குவது, திருமணம் செய்து கொள்வது, மக்களை பெற்றெடுப்பது என்ற நோக்கத்திற்காக வேண்டி மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் மறுபிறவியிலே மிருகமாக பிறப்பான். அந்த மிருகத்திலும் கூட சில பேர் மாடாக பிறப்பார்கள், சில பேர் குதிரையாக பிறப்பார்கள், சில பேர் கழுதையாக, சில பேர் பன்றியாக. மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல்கள் கேவலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய பிறப்பும் கேவலமாக இருக்கும் என்பதாக அவர்களுடைய ஐதீகம், நம்பிக்கை. அது இஸ்லாத்திலே கிடையாது என்பதையும் மாலிகி யௌமித்தீன் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஏனென்றால் அந்த நாளிலே இந்த உலகத்தில் என்ன செய்கின்றாரோ அதற்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். அந்த நாளுக்கு அதிபதி என்று சொல்லும் பொழுது அந்த நாள், அதற்கு பிறகு வேறொரு நாள் அது போன்று வருவது கிடையாது என்பது பொருள். அதற்கு இந்த மனிதன் திரும்ப இந்த உலகத்திற்கு வருவதும் கிடையாது. அன்று கூலி வழங்கப்படுவதற்காக வேண்டி, ஜஸா வழங்கப்படுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட நாள் என்று சொல்லும் பொழுது இனிமேல் மனிதன் பிறந்து வருவது, வேறொரு உருவமாக ஆக்கப்படுவது என்பதெல்லாம் கிடையாது. அத்துன்யா தாருல் அமல், இந்த உலகம் இருக்கின்றதே அமலுடைய உலகம், அமல் செய்யக்கூடிய உலகம். வல்லாஹிரத்து தாருல் ஜஸா, மறுமை இருக்கின்றதே அது ஜஸாவுடைய உலகம். அதற்கு இந்த உலகத்தில் செய்த காரியங்களுக்கு பிரதிபலன் வழங்கப்படக்கூடிய உலகமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே மனிதன் இனிமேல் பிறப்பது என்பது கிடையாது. இரண்டே உலகங்கள் தான், ஒன்று துனியா, மற்றொன்று ஆகிரம், மறுமை என்பது. இந்த மறுமை இருக்கின்றதே அதுதான் மனிதனுக்கு சொந்த வீடு. நமக்கு இன்சான் என்ற இந்த மனிதனுக்கு சொந்த வீடு அதுதான். முன்னாள் சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் வைத்துத்தான் படைத்தார். இந்த உலகத்திலே அவர்களை படைக்கவில்லை, பூமியிலே படைக்கவில்லை. பூமியிலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த மண்ணின் மூலமாக சொர்க்கத்திலே வைத்து அந்த உருவத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினார். அது அசல் வத்தனை, அசலி அவர்களுக்கு சொந்த ஊராக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்சானுக்கு அசல் வத்தன், சொந்த ஊர் என்பது மறுமையுடைய அந்த நிலைதான். இந்த உலகத்தில் இந்த மனிதன் வாழ்கின்றான் என்று சொன்னால் இப்பொழுது தற்காலிகமாக வந்து குடியிருந்து கொண்டிருக்கின்றான் இந்த ஊரில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் கொஞ்சம் வசதியாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளக் கூடாது? அல்லாஹ்ட்ட கேட்டா குடும்பம் ஏதாச்சும் நீங்க வாங்கிக்கலாம், அல்லாஹ்வே தர்றேன்னு சொன்னா, இந்த மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தர்றேன்னு சொன்னா, நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்க, கொஞ்சம் சுகமா இருந்துக்கலாமே. எனக்கு என்ன இருக்கின்றது, நான் ஒரு வழிபோக்கன், நான் சொந்த ஊருக்கு போய்கொண்டு இருக்கக்கூடிய வழியிலே இடையிலே கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக வேண்டி இந்த ஊரிலே தங்கி இருக்கின்றேன். தங்கி இருக்கக்கூடிய இளைப்பாறுவதற்காக தங்கி இருக்கக்கூடிய ஊரிலே சுகமாக வாழ்வது என்பது கூடாது, முடியாது. ஆகவே நான் ஒரு பிரயாணி, வழிபோக்கன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குன் குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், நீ ஒரு கரீபை போன்று, ஒரு ஏழையை போன்று, ஒரு பரதேசியை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து விடு. அவ் ஆபிரு சபீலின், அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று இருந்து கொள் என்பதாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய ஹதீஸும் அதை சுட்டிக்காட்டுகின்றது. எனவே இந்த உலகம் என்பது ஒன்று, மறுமை என்பது ஒன்று, இரண்டே உலகங்கள் தானே தவிர அந்த உலகத்திற்கு சென்ற பின்னால் திரும்ப பிறப்பது என்பதெல்லாம் கிடையாது, அல்லது வேறொரு உருவமாக வருவது என்பதும் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறார். சரி, அந்த நாளுக்கு இவன் அதிபதி, அல்லாஹ் தஆலா அதிபதியாக இருக்கின்றார். அவனை மிகைக்கக்கூடிய எந்த மனிதரும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது என்று சொல்லும் பொழுது மாலிக் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, அந்த பெயர் சொல், அது அல்லாஹ்வுக்கே உரியது, அது வேறு எவருக்கும் சொல்லப்படக்கூடாது. அதனால்தான்
அப்துல் மாலிக் என்று பெயர் வைத்தால் அப்துல் மாலிக் என்றுதான் கூப்பிட வேண்டும். முன்னால் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் என்று வைத்த பின்னால வெறும் ரஹ்மான் என்று அந்த மனிதனை கூப்பிடக்கூடாது. ரஹ்மான் என்றால் அது அல்லாஹ்வுக்கே சொந்தம். சில பெயர் சொல்கள் இருக்கின்றன. அஸ்மால் ஹுஸ்னா என்ற 99 திருநாமங்களிலே சில திருநாமங்கள், சில பெயர்கள் இருக்கின்றன. அதை மனிதனுக்கும் உபயோகப்படுத்தலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரഊஃப் என்ற பெயரை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ரஹீம் என்ற பெயரை சொல்லுகின்றான். இதுவெல்லாம் மனிதனுக்கும் சொல்லப்படலாம் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். ஆனால் சில பெயர் சொல்கள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு எவருக்கும் சொல்லக்கூடாது. ரஹ்மான் என்பதை சொல்லக்கூடாது. அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்தால் அப்துல் ரஹ்மான் என்று தான் கூப்பிடணும். அவரை போய் ரஹ்மான் என்று கூப்பிடக்கூடாது. அதே மாதிரி அப்துல்லா என்று வைத்தால் அப்துல்லான்னு தான் கூப்பிடணும். அதை மட்டும் யாருமே கூப்பிடுறது கிடையாது. அப்துல்லா வச்சு அல்லான்னு யாரும் கூப்பிடுறாங்களா? அப்தை விட்டுட்டு யாரும் கூப்பிடுறது இல்லை. அப்துல் ரஹ்மான் வச்சு அப்தை விட்டு ரஹ்மான் கூப்பிடுறாங்க. அதே போல அப்துல் மாலிக் என்று பெயர் வைத்தால் அப்தை விட்டுட்டு மாலிக்னு சொல்லக்கூடாது. சில ஞானவான்களுடைய கருத்தின்படி மாலிக் என்று சொல்வது, ஒரு மனிதனுக்கு மாலிக் என்று சொன்னால் அது ஹராம். ஏனென்றால் மாலிக் என்பவன் அவன் தான், அவன் ஒருவன் தான். அதே போன்று அது வேற எந்த மொழியில வச்சுட்டாலும் சரி, உருதுல, பார்சியில சில பேர் இப்படி ஷஹீன் ஷா அப்படின்னு அரசர்களுக்கு அந்த காலத்துல முகலாய அரசர்களுக்கு எல்லாம் ஷஹீன் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஹீன் ஷா என்று ஒரு மனிதனுக்கு சொல்லுவது ஹராம். அரசர்களுக்கு அரசன் என்பதாக அதற்கு பொருள். அதே போன்று தமிழ வேறு ஏதாவது ஒரு முறையில, வேற ஏதாவது ஒரு மொழியில அரசன் என்ற பெயரிலோ அல்லது பேரரசன் என்ற பெயரிலோ அதிபதி என்ற பெயரிலோ அரசருக்கு அரசன் என்பதாக என்ற பெயரிலோ அர்த்தத்திலோ பெயர் வைப்பது கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். அவன் மாலிக், தீனுடைய அந்த நாளில், ஜஸாவுடைய நாளில் அதிபதியாக இருக்கின்றான். அது வேறு யாருக்கும் கூடாது. பிறகு அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் சென்ற வாரம் பல சொல்லப்பட்டது. இங்கே மற்றொரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். முதலாவதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக சொல்லி அல்லாஹ் என்ற பெயரை முதலாவதாக குறிப்பிடுகின்றார். அல்ஹம்துலில்லாஹி என்பதில் அல்லாஹை சொல்லிவிட்டார். அந்த அல்லாஹ் என்பதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டது. பிறகு ரப்பில் ஆலமீன் என்பதாக சொல்லி தனக்கு ரப்பு என்ற சிபத்தை சொல்லி காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக அர் ரஹ்மான், அர் ரஹீம், ரஹ்மான் என்ற சிபத்தையும் ரஹீம் என்ற சிபத்தையும் தனக்குரியது என்பதாக சொல்லுகின்றார். இதற்கெல்லாம் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது மாலிக் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு கருத்தை முடித்து வைக்கின்றால் அந்த 3 ஆயத்துகளுக்குள்ளே. அதாவது அல்லாஹ் என்பவன் படைக்கக்கூடியவன், படைத்தல் என்பதும் அவனை சேர்ந்ததுதான். அதே போன்று ரப் என்ற வார்த்தையின் மூலமாகவும், ரஹ்மான் என்ற வார்த்தையின் மூலமாகவும், ரஹீம் என்ற வார்த்தையின் மூலமாகவும் காத்துக் கொள்ளுதல் என்ற வார்த்தை என்ற விளக்கத்தையும் அல்லாஹ் தஆலா தருகின்றார். படைத்தல் என்பதும் அவனுக்கே சொந்தம், காப்பது என்பதும் அவனுக்கே சொந்தம், அல்லாஹ்வுக்கே சொந்தம். படைத்த பின்னால் காக்க வேண்டும் அல்லவா? எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்க வேண்டும். ரப்பு என்பதற்கு அது விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன முன்னால். ரப்பு என்பவன் யார் என்பது. அப்ப ரப்பு என்று சொன்னால் காத்து வளர்க்கக்கூடியவன். படைப்பதும் அவன்தான், படைத்ததும் அவன்தான், காப்பதும் அவன்தான். இந்த காத்தலுக்கு பின்னால் அழிக்கக்கூடிய நிலையும் அழிக்கக்கூடிய சக்தியும் அவனுக்கே உரியது. அழிவுக்கு பின்னால் தான் மாலிகி யௌமித்தீன் என்பது நிகழ்கின்றது. மாலிகி யௌமித்தீன் கூலி வழங்கக்கூடிய, ஜஸா வழங்கக்கூடிய நாளின் அதிபதி என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் அழித்து விட்டு அதற்கு பின்னால் தானே அதற்கு அதிபதியாக ஆகின்றான் என்ற பொருள் ஏற்படும் பொழுது மாலிகி யௌமித்தீன் என்ற வார்த்தையின் மூலமாக அழிப்பதும் அவனை சார்ந்தது என்பதை அல்லாஹ் தஆலா குறித்தது. பிறகு ஜஸாவுடைய கூலியுடைய நாள் என்று சொல்லும் பொழுது அந்த நாளோடு அந்த வாழ்க்கையாகிறது தொடங்குகின்றது. அதற்கு பின்னால் இந்த உலகத்திற்கு வருவதோ, வேறு விதமான அமல்கள் செய்வதோ, வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவதோ என்பதெல்லாம் கிடையாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். மாற்று மதத்தார்கள் இந்துக்களிலே இப்படி ஒரு கொள்கை இருக்கின்றது அல்லவா, மறுபிறவி என்பதாக. அந்த மறுபிறவி என்பது கிடையாது என்பதையும் அல்லாஹ் தஆலா மாலிகி யௌமித்தீன் என்பதிலே சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்திலே என்ன அமல் செய்தாரோ அந்த அமலுக்கு பிரதிபலன் வழங்கப்படக்கூடிய நாள் என்று சொல்லும் பொழுது அந்த நாளோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு மறுபிறப்பு என்பதெல்லாம் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். மாற்று மதத்தாருடைய கொள்கையின்படி ஒரு மனிதன் இறந்த பின்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ளுகின்றானோ, என்ன அமல்களை செய்கின்றானோ அதை பொறுத்து அவன் மறுபிறவியிலே
வேறொரு உருவமாக அவன் படைக்கப்படுகின்றான், உண்டாக்கப்படுகின்றான் என்பது அவர்களுடைய கொள்கை. அது தவறு என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தால், நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தால், இதற்கு பிறகு பிறக்கக்கூடிய மற்றொரு வாழ்க்கையிலே வேறொரு விதமாக, அதாவது இதைவிட உயர்வான அந்தஸ்திலே அவன் பிறப்பான் என்பதாக. இந்த உலகத்திலே தவறான காரியங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தால், அதாவது மனிதனாக இல்லாமல் மிருகத்துடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால், சாப்பிடுவது, தூங்குவது, சம்பாதிப்பது, உறங்குவது, திருமணம் செய்து கொள்வது, மக்களை பெற்றெடுப்பது என்ற நோக்கத்திற்காக வேண்டி மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் மறுபிறவையிலே மிருகமாக பிறப்பான். அந்த மிருகத்திலும் கூட சில பேர் மாடாக பிறப்பார்கள், சில பேர் குதிரையாக பிறப்பார்கள், சில பேர் கழுதையாக, சில பேர் பன்றியாக. மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல்கள் கேவலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய பிறப்பும் கேவலமாக இருக்கும் என்பதாக அவர்களுடைய ஐதீகம், நம்பிக்கை. அது இஸ்லாத்திலே கிடையாது என்பதையும் மாலிகி யௌமித்தீன் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஏனென்றால் அந்த நாளிலே இந்த உலகத்தில் என்ன செய்கின்றாரோ அதற்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள், அந்த நாளுக்கு அதிபதி என்று சொல்லும் பொழுது அந்த நாள், அதற்கு பிறகு வேறொரு நாள் அது போன்று வருவது கிடையாது என்பது பொருள். அதற்கு இந்த மனிதன் திரும்ப இந்த உலகத்திற்கு வருவதும் கிடையாது. அன்று கூலி வழங்கப்படுவதற்காக வேண்டி, ஜஸா வழங்கப்படுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட நாள் என்று சொல்லும் பொழுது இனிமேல் மனிதன் பிறந்து வருவது, வேறொரு உருவமாக ஆக்கப்படுவது என்பதெல்லாம் கிடையாது. அத்துன்யா தாருல் அமல், இந்த உலகம் இருக்கின்றதே அமலுடைய உலகம், அமல் செய்யக்கூடிய உலகம். வல்லாஹிரத்து தாருல் ஜஸா, மறுமை இருக்கின்றதே அது ஜஸாவுடைய உலகம். அதற்கு இந்த உலகத்தில் செய்த காரியங்களுக்கு பிரதிபலன் வழங்கப்படக்கூடிய உலகமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே மனிதன் இனிமேல் பிறப்பது என்பது கிடையாது. இரண்டே உலகங்கள் தான், ஒன்று துனியா, மற்றொன்று ஆகியம், மறுமை என்பது. இந்த மறுமை இருக்கின்றதே அதுதான் மனிதனுக்கு சொந்த வீடு. நமக்கு இன்சான் என்ற இந்த மனிதனுக்கு சொந்த வீடு அதுதான். முன்னால் சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் வைத்துத்தான் படைத்தார். இந்த உலகத்திலே அவர்களை படைக்கவில்லை, பூமியிலே படைக்கவில்லை. பூமியிலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த மண்ணின் மூலமாக சொர்க்கத்திலே வைத்து அந்த உருவத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினார். அது அசல் வத்தனை, அசலி அவர்களுக்கு சொந்த ஊராக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்சானுக்கு அசல் வத்தன், சொந்த ஊர் என்பது மறுமையுடைய அந்த நிலைதான். இந்த உலகத்தில் இந்த மனிதன் வாழ்கின்றான் என்று சொன்னால் இப்பொழுது தற்காலிகமாக வந்து குடியிருந்து கொண்டிருக்கின்றான் இந்த ஊரில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்லாம் நீங்கள் ஏன் கொஞ்சம் வசதியாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் கேட்டுக்கொள்ளக் கூடாது? அல்லாஹ்ட்ட கேட்டா குடும்பம் ஏதாச்சும் நீங்க வாங்கிக்கலாம், அல்லாஹ்வே தர்றேன்னு சொன்னா, இந்த மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தர்றேன்னு சொன்னா, நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்க, கொஞ்சம் சுகமா இருந்துக்கலாமே. எனக்கு என்ன இருக்கின்றது, நான் ஒரு வழிபோக்கன், நான் சொந்த ஊருக்கு போய்கொண்டு இருக்கக்கூடிய வழியிலே இடையிலே கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக வேண்டி இந்த ஊரிலே தங்கி இருக்கின்றேன். தங்கி இருக்கக்கூடிய இளைப்பாறுவதற்காக தங்கி இருக்கக்கூடிய ஊரிலே சுகமாக வாழ்வது என்று கூடாது, முடியாது. ஆகவே நான் ஒரு பிரயாணி, வழிபோக்கன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், நீ ஒரு கரீபை போன்று, ஒரு ஏழையை போன்று, ஒரு பரதேசியை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடு. ஆபிரு சபீலின், அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று இருந்து கொள் என்பதாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய ஹதீஸும் அதை சுட்டி காட்டுகின்றது. எனவே இந்த உலகம் என்பது ஒன்று, மறுமை என்பது ஒன்று, இரண்டே உலகங்கள் தானே தவிர அந்த உலகத்திற்கு சென்ற பின்னால் திரும்ப பிறப்பது என்பதெல்லாம் கிடையாது, அல்லது வேறொரு உருவமாக வருவது என்பதும் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறார். சரி, அந்த நாளுக்கு இவன் அதிபதி, அல்லாஹ் தஆலா அதிபதியாக இருக்கின்றார். அவனை மிகைக்கக்கூடிய எந்த மனிதரும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது என்று சொல்லும் பொழுது மாலிக் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, அந்த பெயர் சொல், அது அல்லாஹ்வுக்கே உரியது, அது வேறு எவருக்கும் சொல்லப்படக்கூடாது. அதனால்தான் அப்துல் மாலிக் என்று பெயர் வைத்தால் அப்துல் மாலிக் என்றுதான் கூப்பிட வேண்டும். முன்னால் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் என்று வைத்த பின்னால வெறும் ரஹ்மான் என்று அந்த மனிதனை கூப்பிடக்கூடாது. ரஹ்மான் என்றால் அது அல்லாஹ்வுக்கே சொந்தம். சில பெயர் சொல்கள் இருக்கின்றன. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற 99 திருநாமங்களிலே சில திருநாமங்கள், சில பெயர்கள் இருக்கின்றன. அதை மனிதனுக்கும் உபயோகப்படுத்தலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரഊஃப் என்ற பெயரை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ரஹீம் என்ற பெயரை சொல்லுகின்றான். இதுவெல்லாம் மனிதனுக்கும் சொல்லப்படலாம் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். ஆனால் சில பெயர் சொல்கள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு எவருக்கும் சொல்லக்கூடாது. ரஹ்மான் என்பதை சொல்லக்கூடாது. அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்தால் அப்துல் ரஹ்மான் என்றுதான் கூப்பிடணும், அவரை போய் ரஹ்மான் என்று கூப்பிடக்கூடாது.
அதே மாதிரி அப்துல்லா என்று வைத்தால் அப்துல்லான்னு தான் கூப்பிடணும். அதை மட்டும் யாருமே கூப்பிடுறது கிடையாது. அப்துல்லா வச்சு அல்லா யாரும் கூப்பிடுறாங்களா? அப்தை விட்டுட்டு யாரும் கூப்பிடுறது இல்லை. அப்துல் ரஹ்மான் வச்சு அப்தை விட்டு ரஹ்மான் கூப்பிடுறாங்க. அதே போல அப்துல் மாலிக் என்று பெயர் வைத்தால் அப்தை விட்டுட்டு மாலிக்னு சொல்லக்கூடாது. சில ஞானவான்களுடைய கருத்தின்படி மாலிக் என்று சொல்வது ஒரு மனிதனுக்கு மாலிக் என்று சொன்னால் அது ஹராம். ஏனென்றால் மாலிக் என்பவன் அவன் தான், அவன் ஒருவன் தான். அதே போன்று அது வேற எந்த மொழியில வச்சுட்டாலும் சரி, உருதுல பார்சியில சில பேர் இப்படி ஷஹீன் ஷா அப்படின்னு அரசர்களுக்கு அந்த காலத்துல முகலாய அரசர்களுக்கு எல்லாம் ஷஹீன் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஹீன் ஷா என்று ஒரு மனிதனுக்கு சொல்லுவது ஹராம். அரசர்களுக்கு அரசன் என்பதாக இருக்கப்படுது. அதே போன்று தமிழ வேறு ஏதாவது ஒரு முறையில ஏதாவது ஒரு மொழியில அரசன் என்ற பெயரிலோ அல்லது பேரரசன் என்ற பெயரிலோ அதிபதி என்ற பெயரிலோ அரசருக்கு அரசன் என்ற பெயரிலோ அர்த்தத்திலோ பெயர் வைப்பது கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டிக்காட்டுகின்றான். அவன் மாலிக், தீனுடைய அந்த நாளில், ஜஸாவுடைய நாளில் அதிபதியாக அவன் இருக்கின்றான். அது வேறு யாருக்கும் கூடாது. இங்கே மற்றொரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். முதலாவதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக சொல்லி அல்லாஹ் என்ற பெயரை முதலாவதாக குறிப்பிடுகின்றார். அல்ஹம்துலில்லாஹி என்பதை அல்லாஹை சொல்லிவிட்டார். அந்த அல்லாஹ் என்பதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டது. பிறகு ரப்பில் ஆலமீன் என்பதாக சொல்லி தனக்கு ரப்பு என்ற சிபத்தை சொல்லி காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக அர் ரஹ்மான் அர் ரஹீம், ரஹ்மான் என்ற சிபத்தையும் ரஹீம் என்ற சிபத்தையும் தனக்குரியது என்பதாக சொல்லுகின்றார். இதற்கெல்லாம் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது மாலிக் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு கருத்தை முடித்து வைக்கின்றான் அந்த 3 ஆயத்துகளுக்குள்ளே. அதாவது அல்லாஹ் என்பவன் படைக்கக்கூடியவன், படைத்தல் என்பதும் அவனை சேர்ந்ததுதான். அதே போன்று ரப் என்ற வார்த்தையின் மூலமாகவும், ரஹ்மான் என்ற வார்த்தையின் மூலமாகவும், ரஹீம் என்ற வார்த்தையின் மூலமாகவும் காத்துக் கொள்ளுதல் என்ற வார்த்தை என்ற விளக்கத்தையும் அல்லாஹ் தஆலா தருகின்றார். படைத்தல் என்பதும் அவனுக்கே சொந்தம், காப்பது என்பதும் அவனுக்கே சொந்தம், அல்லாஹ்வுக்கே சொந்தம். படைத்த பின்னால் காக்க வேண்டும் அல்லவா? எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்க வேண்டும். ரப்பு என்பதற்கு அது விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன முன்னர். ரப்பு என்பவன் யார் என்பது. அப்ப ரப்பு என்று சொன்னால் காத்து வளர்க்கக்கூடியவன். படைப்பதும் அவன்தான், படைத்ததும் அவன்தான், காப்பதும் அவன்தான். இந்த காத்தலுக்கு பின்னால் அழிக்கக்கூடிய நிலையும் அழிக்கக்கூடிய சக்தியும் அவனுக்கே உரியது. அழிவுக்கு பின்னால் தான் மாலிகி யௌமித்தீன் என்பது நிகழ்கின்றது. மாலிகி யௌமித்தீன் கூலி வழங்கக்கூடிய, ஜஸா வழங்கக்கூடிய நாளின் அதிபதி என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் அழித்து விட்டு அதற்கு பின்னால் தானே அதற்கு அதிபதியாக ஆகின்றான் என்ற பொருள் ஏற்படும் பொழுது மாலிகி யௌமித்தீன் என்ற வார்த்தையின் மூலமாக அழிப்பதும் அவனை சார்ந்தது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறது. 3 காலத்தையும் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தஆலா. அதாவது படைத்தல் இறந்த காலம், காத்தல் அது நிகழ்காலம், அழித்தல் அது எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் இந்த ஆயத்திற்குள்ளே அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தி படைப்பது, காப்பது, அழிப்பது எல்லாத்திற்கும் உரியவன் அவன் ஒருவன் தான். அழிக்கக்கூடிய நிலையும் அழிக்கக்கூடிய சக்தியும் அவனுக்கே உரியது. அழிவுக்கு பின்னால் தான் மாலிகி யௌமித்தீன் என்பது நிகழ்கின்றது. மாலிகி யௌமித்தீன் கூலி வழங்கக்கூடிய, ஜஸா வழங்கக்கூடிய நாளின் அதிபதி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் அழித்து விட்டு அதற்கு பின்னால் தானே அதற்கு அதிபதியாக ஆகின்றான் என்ற பொருள் ஏற்படும் பொழுது மாலிகி யௌமித்தீன் என்ற வார்த்தையின் மூலமாக அழிப்பதும் அவனை சார்ந்தது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். 3 காலத்தையும் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தஆலா. அதாவது படைத்தல் இறந்த காலம், காத்தல் அது நிகழ்காலம், அழித்தல் அது எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் இந்த ஆயத்திற்குள்ளே அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தி படைப்பது, காப்பது, அழிப்பது எல்லாத்திற்கும் உரியவன் அவன் ஒருவன் தான். இந்த 3 தொழில்களுக்கும் 3 விதமான நபர்களை அவன் ஏற்படுத்த கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இது மற்ற மதத்தினருக்கு, அதாவது குறிப்பாக இந்து மதத்தினருக்கு அவருடைய கொள்கைக்கு மாற்றமான நிலையை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்து. அவர்களுடைய கொள்கை தவறு என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். அவர்கள் இந்த முத்தொழில் என்று சொல்லப்படக்கூடிய 3 விதமான தொழில்களை செய்வதற்கு 3 விதமான கடவுள்கள் இருக்கின்றார்கள் என்பதாக நம்பிக்கை கொண்டவர்கள். பிரம்மா இருக்கின்றாரே, அவர் படைப்பதற்குரிய உரிய வேலை மட்டும்தான் அவருக்கு. பிரம்மாவுக்கு படைக்கிற வேலை மட்டும்தான். அவருக்கு காக்கிறது, சோறு கொடுக்கிற வேலை அவருக்கு கிடையாது. படைச்சு விட்டுருவார், அவ்வளவுதான். அதுக்கு பின்னால அடுத்தவர் தான் அதை பார்த்துக்கணும். அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, தீனி கொடுக்கறது, அவரை காப்பாத்துறது, வளர்க்கிறது எல்லாம் மற்றவர் பார்த்துக்கணும். அப்ப காப்பாத்துற வேலை யாருக்கு உள்ளது? அது விஷ்ணுவுக்கு உள்ளது.
விஷ்ணு என்ற தெய்வம் இருக்கு, கடவுள் இருக்கின்றாரே, அவர்தான் இவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது, மற்ற துணிமணி கொடுக்கிறது, உலகத்தில் அவர் வாழ்வதற்காக வேண்டிய உள்ள தேவைகளையும் செய்யறது அடுத்த கடவுள் தான். சரி, இந்த ரெண்டு கடவுளும் சேர்ந்து இந்த படைச்சார் பாருங்க, அவருக்கு இவர் அழிக்கவே முடியாது, அந்த சக்தி எல்லாம் இவருக்கு கிடையாது. அது யாருக்குள்ளதுன்னா சிவனுக்கு உள்ளது. சிவன் என்ற தெய்வத்திற்குத்தான், கடவுளுக்குத்தான் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. அவர் சில ஆளுகளை வச்சிருக்கிறார். யமதர்மன் என்று ஒருவர் இருக்கிறார், அல்லது சிவனுக்கு யமதர்மன் என்று ஒரு பெயரும் சொல்லப்படுகின்றது. அல்லது யமதர்மன் என்று இவருடைய தூதராக இருக்கிறார், அவர் போய் எரும மாட்டு மேல வந்து இவருடைய ரூஹ வாங்கிட்டு போயிடுவார் அப்படின்னு அர்த்தம். இப்ப படைப்பது, காப்பது, அழிப்பது என்பதெல்லாம் ஒரே மனிதனுக்குரிய, ஒரே கடவுளுக்குரிய செயல் அல்ல என்பதை சொல்லி, அப்ப மூணு கடவுள் தான் என்ன ஆகும்? ஒருத்தர் படைச்சாரு, நான் படைச்சாலும் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா இவர் சண்டை போட முடியாது. நான் படைச்சாலும் அப்படியே இருக்கு. அவர் அழிக்கிறதுக்கு உனக்கு சக்தி கிடையாது. யாரையாவது நீ அழிச்சா உன்னை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு இந்த கடவுள் அந்த கடவுள்ல சொன்னார், சண்டை போட்டார் அப்படின்னு சொன்னா அது பெரிய விபரீதமா போயிடும். சரி, இப்படி யாராவது இந்துக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த கடவுள் இந்த கடவுளா அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு, மாற்றங்கள் ஏற்பட்டு, இஃப்திலாஃப் ஏற்பட்டு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறது எந்த கடவுள் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஆக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான், மாலிகி யௌமித்தீன் என்ற வாசகத்தின் மூலமாகவும், அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வாசகத்தின் மூலமாகவும், அதற்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்ன வாசகத்தின் மூலமாகவும், மூன்று காலங்களில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்குத்தான் சொந்தம், யாருக்கும் சொந்தம் கிடையாது, நான் தான் அதுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வேறு யாரும் இதை உரிமை கொண்டாட முடியாது. அவர் ஒரு சின்ன அணுவாக இருந்தாலும் சரி, அந்த அணுவை படைப்பதும் நான் தான், ஒரு பெரிய யானையை படைப்பதும் நான் தான், இந்த வானத்தை படைத்ததும் நான் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பிறகு இந்த வானம் போன்ற பெரிய பிரம்மாண்டமான இந்த கோலங்களையும், பிறகு அதே போன்ற உயிர் பொருள்களாக இருக்கக்கூடிய மனிதனிலிருந்து மற்ற அணுக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் காப்பாற்றுகின்றவனும் நான் தான். அதற்கு தேவையான உணவுகளை, இருப்பிட வசதிகளை, எல்லா விதமான தேவைகளையும் கொடுத்து காப்பாற்றக்கூடிய ரப்பாக, ரஹ்மானாக, ரஹீமாக இருக்கக்கூடியவனும் நான் தான். பிறகு உங்களை எல்லாம் அழித்த பின்னால், இந்த உலகம் அழிந்த பின்னால், இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பின்னால் அவர்களுக்குரிய நியாயமான கோரிக்கைகளை, நியாயமான தேவைகளை நிறைவேற்றி வைப்பவனும் நான் தான். இவர்கள் என்ன செய்தார்களோ அதற்குரிய கூலியை கொடுப்பது நான் தான். ஆகவே எனக்குத்தான் எல்லா வகையும் சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதனால்தான் சென்ற வாரம் அந்த ஆயத்து சொல்லப்பட்டது, எல்லாவற்றையும் அழித்த பின்னால் எல்லாவற்றையும் அழித்து விடுவான், மலக்குகளையும் அழித்து விடுவான், எல்லா மலக்குகளும் போய் விடுவார்கள். கடைசியாக அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹம் வாங்கப்பட்டுவிடும். ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு ஒருவர் இருக்கின்றாரே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அவரும் தனக்குத்தானே ரூஹை பிடிக்கிக் கொள்வார், எடுத்துக் கொள்வார். பிறகு இந்த உலகத்திலே உயிர் பொருள் என்று ஒன்றுமே இருக்காது. இந்த வானம் இருக்காது, பூமி இருக்காது, எல்லாம் வெட்ட வெளியாக எப்படி ஆரம்பத்தில் இருந்தது அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளிலே யாருக்கு அதிகாரம் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஒருத்தருமே பதில் சொல்றதுக்கு ஆள் இருக்காது. லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு தான் இன்னைக்கு ஆட்சி எல்லாம், அதிகாரம் எல்லாம் என்று தனக்குத்தானே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொள்ளுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே காட்டுகிறார். எனவே எல்லா காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் அல்லாஹ் தஆலாவுக்கு தான் சொந்தம் என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். பிறகு மற்றொரு கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா எந்த இடத்திலே எப்படி மக்களிடத்தில் சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுவான். அதாவது தட்டி கொடுத்தும் சொல்லுவான், பிறகு பயம் காட்டியும் சொல்லுவான், எச்சரிக்கை செய்தும் சொல்லுவான், நல்ல முறையிலே நல்ல வார்த்தைகளை சொல்லியும் அல்லாஹ் தஆலா மக்களுக்கு உபதேசம் செய்வான். இரண்டு விதமான தன்மைகளை கொண்டவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்லும் பொழுது தன்னை பற்றி கஃபூர், மன்னிக்க கூடியவன் என்று சொல்லுவான். அதே ஆயத்திலே சேர்ந்து சொல்லுவான் ஷதீதுல் இகாப், ஷதீதுல் அஸாப், கடினமாக வேதனை செய்யக்கூடியவன் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மக்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது, தன்னுடைய வீட்டினர் ஏதாவது தவறு செய்யும் பொழுது அதை கண்டிக்கின்றார், கடுமையாக கண்டிக்கின்றார், தவறு எவ்வளவு பெரியதோ அந்த அளவுக்கு கண்டிக்கின்றார். அதே நேரத்தில் இரக்கமும் இருக்கின்றது, அந்த குழந்தைகளின் மீது, வீட்டாரின் மீது இரக்கமும் அவருக்கு மனதிலே ஏற்படுகின்றது. இப்ப இந்த இரண்டு நிலையும் எப்படி ஒரு தந்தையினுடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அதே தன்மையை அல்லாஹ் தஆலா கொண்டிருக்கின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய தன்மையை மனிதன் கொண்டிருக்கின்றான் என்று பொருள். மனிதனுடைய தன்மை அல்லாஹ்வுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ்வுடைய தன்மையைத்தான் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இன்சானுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப கடினமான தண்டனை கொடுக்கக்கூடியவன், அதே நேரத்தில் ரொம்ப இரக்கம் உள்ளவன். அந்த கடினமான தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையையும் மனிதனுக்குள்ளே, இன்சானுக்குள்ளே, தன்னுடைய பிரதிநிதியாக இன்சானுக்குள்ளே அமைத்து வைத்திருக்கின்றான். இரக்க மனப்பான்மையும் அமைத்து வைத்திருக்கின்றான். இரண்டும் உண்டு.
அதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சுட்டி காட்டுகின்றான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வாசகத்தின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற 2 ஆயத்துகளிலும் தன்னுடைய ரஹ்மான் என்ற சிபத்தை, ரஹ்மத் என்ற சிபத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். படைக்கப்பட்ட இந்த பொருள்கள் மீது அல்லாஹ் தஆலாவுக்கு எவ்வளவு பெரிய கருணையும் அருளும் அன்பும் இருக்கின்றது என்பதை அந்த 3 வார்த்தைக்குள்ளே அடக்கி சொல்லி காட்டுகின்றான். அர் ரப்புல் ஆலமீன் என்ற வாசகத்தின் மூலமாக, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பிறகு மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய கடுமையான நிலையை சொல்லி காட்டுகின்றான். நான் இப்படி ரஹ்மானா ரஹீமா இருந்து உலகத்துல உங்களுக்கு எல்லா விதமான அருள்களையும் செய்திருப்பதின் காரணமாக நீங்க தைரியமா பேசாம இருந்துடாதீங்க, அப்புறம் பின்னால வந்தீங்கன்னா உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். மாலிக் நீங்க இங்க வரும்பொழுது கண்டிப்பா உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், நீங்க செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் பதில் சொல்லி ஆகணும், நான் கொடுத்த எல்லா செல்வங்களுக்கும் எல்லா நியாமத்துகளுக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், எல்லா நியாமத்துகளை பற்றியும் பின்னால் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் அந்த நாளிலே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதனால ரொம்ப இரக்கமான அல்லாஹ், ரஹ்மானா இருக்கிறான், ரஹீமா இருக்கிறான், பெரிய ரப்பா இருக்கிறான் அவன், அதனால நம்மள ஒண்ணுமே கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா கேட்பேன், அதுக்கு கூலியும் கொடுப்பேன், நல்லதா இருந்தா நல்ல கூலி, கெட்டதா இருந்தா கெட்ட கூலி என்பதையும் தன்னுடைய எச்சரிக்கையையும், அதாவது வஅது வஈத் என்பதாக சொல்லப்படும், அதாவது தன்னுடைய வாக்குறுதியையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நல்லது செய்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், எச்சரிக்கையும் செய்கின்றான், தீயது செய்தால் கண்டிப்பாக உனக்கு கூலி கொடுக்கப்படும், அதற்குரிய கூலி என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் என்பது பல்வேறு அல்லாஹ் தஆலாவுடைய பல்வேறு சிபத்துகளை உள்ளடக்கி சொல்லப்பட்ட 3 ஆயத்துகள். அதற்குள்ளே பல்வேறு கருத்துக்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா சக்தி பெற்றவனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவனை புகழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த கருத்தை தெரியப்படுத்து. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொன்ன பொழுது அந்த புகழ் ஏன் அவனுக்கு சொல்லப்பட வேண்டும், எல்லா புகழையும் ஏன் அவனுக்கே கொடுக்க வேண்டும், கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாமே என்று சொன்னால் நாம் வைக்க கூடாது. நமக்கு அந்த சக்தி கிடையாது, அதிகாரம் கிடையாது, அந்த ஆற்றல் கிடையாது, அந்த தன்மைகள் கிடையாது. அந்த எல்லா புகழும் உரியவனாக, எல்லா புகழுக்கும் உரியவனாக இருப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் தான் தகுதியானான். ஏனென்றால் அவன் ரப்பாக இருக்கின்றான், ஆலமீனுக்கு ரப்பாக இருக்கின்றான், அவன் ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், மாலிக்காக இருக்கின்றான், அந்த ஜஸாவுடைய நாளுக்கு மாலிக்காக அதிபதியாக அவன் இருக்கின்றான். ஆகவேதான் எல்லா புகழும் அவனுக்கு. இவ்வளவு பெரிய புகழுக்கு சொந்தக்காரனாகி அவனை என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த அல்லாஹ்வை பற்றி எப்படி விளங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்ப முதல்ல சொன்ன அந்த 3 ஆயத்தும் பாருங்க, தேர்ட் பர்சன், அதாவது படர்க்கை, தமிழ்ல வந்து படர்க்கை சொல்லப்படும், ஆங்கிலத்தில் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்றது. அதாவது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ரஹ்மான், அவன் எத்தகையவன் என்று சொன்னால் ரஹீம், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மாலிக் யௌமித்தீன் என்றெல்லாம் அவனை குறித்து படர்க்கையாக, தேர்ட் பர்சன்டாக, மறைமுகமாக சொல்லப்பட்ட வாசகங்கள். இப்ப உடனே அப்படி மறைமுகமாக சொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய எல்லா சிபத்துகளையும் எல்லா தன்மைகளையும் சொன்ன உடனே அல்லாஹ் முன்னால அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிக்கிறார் ஒருத்தர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டார், அர் ரஹ்மான் ஓதிட்டார், மாலிக் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் ஓதிட்டார். இதெல்லாம் படர்க்கையாக அல்லாஹ் இருக்கானே, அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் புகழ்ந்த பின்னால அல்லாஹ்வை கொண்டு வந்து முன்னால நிறுத்திக்கணும். முன்னால நிறுத்தணும்னா முன்னால இருக்கிற மாதிரி இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னு முன்னால சொல்றது. இது ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னையே வணங்குகின்றோம். எதிராக சொல்லுவது, முன்னால சொல்லுவது முத்தக்கல்லிம் என்பதாக சொல்லப்படும், முன்னாலேயே பேசுறது அல்லாஹ் தஆலாவிட. இது குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய வாசகம். இது அரபியர்கள் தன்னுடைய அரபி மொழி மிக்க வளம் உள்ளது, அதிகமான கருத்துக்கள் தெரிந்தது என்பதற்காக வேண்டி தங்களுடைய பாடல்களிலும் கூட இப்படி அவர்கள் ஆக்குவார்கள். முதலாவது தேர்ட் பர்சன் சொல்லிக்கிட்டே வருவாங்க, அப்புறம் செகண்ட் பர்சன் வந்துருவாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சன். முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் முன்னிலையான வாசகங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், பிறகு படற்கையான வாசகங்களுக்கு வருவார்கள், அப்புறம் தன்னிலையை பற்றி சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் மாற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அரபியர்களிலே இருந்தது. அந்த அரபியர்களுடைய வழக்கத்தை ஒத்தே அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் இறக்கி வைத்தார். ஆகவே குர்ஆனிலும் அதே முறையை அல்லாஹ் தஆலா கையாளுகின்றார். பின்ன அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசகத்தினுடைய அடிப்படையிலேயே சொல்றதா இருந்தா எப்படி சொன்னா, அவனையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லணும். இய்யாஹு நஅபுது அப்படின்னு சொல்லணும். இய்யாஹு நஸ்தஈன், இய்யாஹு அப்படின்னு சொன்னா தேர்ட் பர்சன்,
ஈயாக்க அப்படின்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சனாக வாய்ப்படும். உன்னையே வணங்குகின்றோம் அப்படின்னு. இப்ப உன்னையே வணங்குகின்றோம் என்பதாக நாம் சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுகின்றோம். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு இவ்வளவு பெரிய ரஹ்மானாக ரஹீமாக இருக்கின்றாய், எங்களுக்கு ரப்பாக நீ இருக்கின்றாய். அந்த ரப்புக்குள்ள அர்த்தம்லாம் போன வாரம் அதுக்கு முதல் வாரம் நிலைய சொல்லப்பட்டது. எவ்வளவு கருத்துக்கள் இருக்கு அத்தனை கருத்துக்களும் உள்ள ஒரு பெரிய ரப்பாக நீ எங்களுக்கு அமைந்திருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா அதிலே அடுத்ததாக குறிப்பிடுகின்றான். இந்த இய்யாக நஅபுது என்பதற்கின்றதே உன்னையே வணங்குகின்றோம் என்ற வாசகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு அரபியில ஹஸ்ர் என்பதாக சொல்லப்படும். அதாவது உன்னையே வணங்குகின்றோம், உன்னை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. உன்னையே வணங்கு. இதுல பாருங்க, உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா நஅபுதுக அப்படின்னு சொன்னா போதும். நஅபுதுக, உன்னை வணங்குகிறோம். இந்த நஅபுதுகான் வருது பாருங்க, அந்த உன்னை அப்படிங்கிறதுக்கு கா அப்படிங்கிற அந்த எழுத்து, அதை உன்னையே அப்படின்னு ஆக்கிறதா இருந்தா ஈயாக்க அப்படின்னு முன்னால போடணும். அதை போட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று. இது ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு கேட்டா, அதாவது உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி சொன்னால் உன்னையும் வணங்குகிறோம், வேறொரு தெய்வத்தையும் வணங்குகிறோம் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு கொள்ளப்படும் அது கருத்து. உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னா உன்னை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். நஹுஸ்ஸுக பில் இபாதா, வணக்கத்திற்கு உன்னையே நாங்கள் சொந்தப்படுத்துகின்றோம். லா நஅபுது கைரக, உன் அல்லாத வேறொரு தெய்வத்தை நாங்கள் வணங்கவே மாட்டோம் அப்படின்னு உறுதி கொள்ளக்கூடிய, உறுதியாக சொல்லக்கூடிய அமைப்பும் ஈயாக நஅபுது என்ற வார்த்தைக்குள்ளே இருக்கின்றது. சரி, உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த வணக்கம் நஅபுது என்ற வார்த்தை இருக்கின்றது, அது அதனுடைய அசல் வேர் சொல், அதனுடைய அசல் சொல் இருக்கின்றது, அது இபாதத். இபாதத் என்பதில் இருந்து வந்தது நஅபுது. இபாதத் என்பதிலிருந்து வந்தது நஅபுது. அதனால இபாதத் அப்படின்னு சொன்னா உன்னையே நாங்கள் இபாதத் செய்கின்றோம், வணக்கம் செய்கின்றோம் அப்படின்னு. அதனாலதான் இந்த வணக்கம்ங்கிற வார்த்தையை கூட வேற யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது. சாதாரணமான வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க, மற்ற மதத்தினர்கள் வணக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்ற காரணத்தினால், இபாதத்துக்கு தமிழ்ல சொன்னா வணக்கம் சொல்லலாம். இந்த வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கே சொந்தமாக இருக்கின்ற காரணத்தால் வேற யாரையும் பார்த்து வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாது, வணக்கம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வந்து வச்சுங்க, ஒருத்தன் சொல்றான், கத்தி எடுக்கிறான், துப்பாக்கி எடுத்தான், முன்னால பிடிச்சான், அல்லாஹ் ரெண்டுன்னு சொல்லு, இல்லாட்டி உன்னை சுட்டு போடுவேங்கிறான். சும்மாவது வாயில சொல்லிக்கலாம், அல்லாஹ் ரெண்டு தான்ப்பா, இல்ல எங்க முருகனை நீ வரல அல்லாஹ்னு சொல்லணும், முருகன் தான் தெய்வம்னு சொல்லணும். சரி, முருகன் தான்ப்பா தெய்வம், ஆள விடு அப்படின்னு போயிடலாம். இது உயிருக்கு பயந்து இழுத்திரார், அதாவது மஜ்பூரியான ஹாலத், இழுத்திராரிய ஹாலத், நிர்பந்தமான நிலை. அது போன்று ஏதாவது ஒரு நிர்பந்தமான நிலை வந்துச்சுன்னு வச்சுங்க, வணக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை. அந்த நிலையெல்லாம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, எந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு அஜித் தான் சொன்னாரு அதனால அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால வேணும், ஏதாவது ஒரு நிர்பந்தமான நிலை வந்துச்சு அப்ப வேணா வணக்கம் ஐயா, வணக்கம் சார் வாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நிர்பந்தமா இருக்கணும். நிர்பந்தம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அந்த நிர்பந்தம்ங்கிறது. அதனால அது இல்லாத வேற இடத்துல நீங்க வணக்கம் சொல்றது தேவையே இல்லை. கடையில வர்றாருங்க, பெரிய ஆபீசரா இருக்காரு, வணக்கம் வாங்கய்யா அப்படின்னு சொல்ல, ஏதாச்சும் சலாம் சொல்லிட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடாது காஃபிர்களுக்கு, சலாமும் அலா மனி தபால் ஹுதா அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவரே சலாம் சொன்னான்னு வச்சுக்க, எத்தனை பேர் வர்றாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப நல்லா பழகுறதுன்னு காரணத்தினால அவங்க நல்லா தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் எப்படின்ட்டு வர்றாங்க. நீங்க என்ன சொல்லணும், நம்ம உடனே அலைக்கும் சலாம் சொல்லக்கூடாது, தெரியாம சொல்லிட்டா பரவாயில்ல, அலைக்க அப்படின்னு மட்டும் சொல்லணும். உங்களின் மீதும் அப்படின்னு அர்த்தம். நீங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டா உங்களின் மீதும் உண்டு அந்த சலாம், சாந்தி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு மாற்று மதத்தார் ஒருத்தர் சொன்னாரு, முஸ்லீம் அல்லாத ஒருவர் சொன்னார்னா, சலாமும் அலா மனி தபால் ஹுதா, நேர்வழியை பின்பற்றியவரின் மீது சலாம் உண்டாவதாக. யார் நேர்வழியை பின்பற்றினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உண்டு, நீ வந்துட்டீங்கன்னா உனக்கும் உண்டு அப்படிங்கிற அர்த்தம். இப்படி சொல்லிக் கொள்ளலாம் என்று சட்டம் இருக்கின்றது. அதனால இங்க இபாதத் நஅபுது என்பதற்குள்ள இபாதத், நஅபுது என்பது இபாதத்தில் இருந்து பிறந்தது வந்தது. அதனால நஅபுதுக்குள்ள இபாதத்துங்கிற அர்த்தம் இருக்கிறது, கருத்து இருக்கின்றது. ஈயாக நஅபுது என்று சொல்லும் போது உன்னையே நாங்கள் இபாதத் செய்கின்றோம், வணங்குகின்றோம். இப்போ வணங்குறது அப்படின்னு சொன்னா, இபாதத் அப்படின்னு சொன்னா வெறும் தொழுகை மட்டுமா? தக்பீர் கட்டிக்கிட்டு ஓதுறாங்க அல்லாஹ் ஈயாக நஅபுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே வணங்குறோம். தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது நாம தொழுகின்ற காரணத்தால் ஈயாக நஅபுது என்ற வார்த்தைக்கு உன்னையே நாங்கள் தொழுகின்றோம் அப்படின்னு அர்த்தம். இபாதத் என்று எது எது சொல்லப்பட்டு இருக்கின்றோ அதெல்லாம் இந்த நஅபுதுக்குள்ள இருக்குது. இபாதத் என்று சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இபாதத் என்பதற்கு
நாபுது என்பதற்கு 10 விதமான கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். 10 விதமான வணக்கங்கள் இருக்கின்றன, அது பூரா இந்த நாபுதுக்குள்ளே இருக்கின்றன என்பதாக. தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜு, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுதல், ஜிக்ரு, ஹலாலான ரிஸ்கை தேடுவது, இஹ்சானுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்வது, நல்லவற்றை செய்வது, பிறருக்கு ஏவுவது, தீயவற்றை விட்டு தவிர்ந்திருப்பது, மற்றவருக்கு சொல்லுவது. அதாவது அம்ரும் பில் மஅரூஃப் நஹ்யுன் அனில் முன்கர் என்ற விஷயம். இவை 10ம் நாபுதுக்குள்ளே இருக்குது. இபாதத்துடைய இபாதத் என்பது 10 வகையான அம்சங்கள் உள்ளது. 10 வகையான செயல்களுக்கு இபாதத் என்பதாக சொல்லப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. என்ன ஆச்சரியம், சுப்ஹானல்லாஹ், ஒரு மூமினான மனிதன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் இபாதத்து தான் அப்படிங்கிறாங்க. மூமினான மனிதன் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் இபாதத் தான். சாப்பிடுறாரு, அதுவும் இபாதத் தான். குடிக்கிறாரு, அதுவும் இபாதத் தான். ஏன்னா பிஸ்மில்லா சொல்லி குடிக்கிறார், சொல்லி முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அது இபாதத். படுக்கும் போது எதை ஓதணுமோ அதை ஓதனா அது இபாதத். சிறுநீர் கழிக்க போறார், அதுவும் இபாதத். மலம் கழிக்க போகின்றார், அதுவும் இபாதத் தான். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த முறைப்படி செய்தால் அது இபாதத் தான். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா இபாதத் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி இடத்தில் உடலுறவு கொள்வதும் இபாதத் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யார சொல்ல ஒரு மனிதன் தன்னுடைய ஷஹ்வத்தை போக்கிக் கொள்வதற்கு இபாதத், அதுக்கு கூலி கொடுக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அதே ஷஹ்வத்தை, அதே ஆசையை, அதே இச்சையை அந்த மனிதன் தன்னுடைய மனைவி அல்லாத ஹராமான அந்நிய பெண்ணிடத்திலே வைத்தால் ஹராம் அல்லவா, அதுக்கு தண்டனை இருக்குதா இல்லையா? தண்டனை இருக்குது என்று சொன்னார்கள். ஆம், தண்டனை இருக்குது. அப்ப ஹலாலான இடத்துல அந்த இச்சையை நிறைவேற்றினால் அப்ப கூலி உண்டு. அது இபாதத் தான். இபாதத்துக்கு தானே நன்மைகள் எழுதப்படுவது என்பது. எனவே நன்மைகள் எழுதப்படக்கூடியதாக அதுவும் ஆக்கப்படும். அதனால்தான் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி இடத்திலே செல்லக்கூடிய நேரத்திலும் கூட இன்னதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான, அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை ஷைத்தானை விட்டு எங்களை நீ தூராக்கி விடு, ஷைத்தானை எங்களை விட்டு நீ தூராக்கி விடு என்று ஓதிக்கொண்டு மனைவி இடத்திலே உடலுறவு கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் இபாதத்தாக ஆக்கப்படுவதற்கு காரணம் வழியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே எல்லாமே இபாதத் தான். சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது, பேசுறது. நான் பயான் பண்ணிட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கலாம சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்களா கேட்டுட்டு இது இபாதத். நான் ஒரு வகையான இபாதத், சொல்லக்கூடிய இபாதத், நீங்களா கேட்கக்கூடிய இபாதத். இதா குர்ஆன் குர்ஆன் தஸ்தமிஉ லஹு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஆர்டர் போடுறான். குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் கேளுங்கள், காது தாழ்த்தி கேளுங்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. குர்ஆன் ஓதப்பட்டால் அது ஒரு இபாதத்து, மிக சிறந்த இபாதத்து. அதனால இபாதத் செய்யக்கூடிய இபாதத்து ஒலியின் மூலமாக, சவுண்ட் சத்தத்தின் மூலமாக வெளியாக்கப்படக்கூடிய நேரத்துல அடுத்தவர் அது காது தாழ்த்தி கேட்கணும். கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, பேசாம எந்திரிச்சு போயிருந்து வேற விதமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்க கூடாது. அதனாலதான் இந்த டேப்ல கேசட்ல வந்து கிராத் போடுறது கூட ஹராம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நிறைய போட்டு கேட்கறாங்க, இப்ப எல்லாருமே போடுறாங்க. கேசட்ல கிராத்தை பதிவு பண்றது அது ஹுர்மத் இல்லை என்ற காரணத்தால் ஹராம் என்பதாக சில உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. மௌலானா முஹம்மது ஷஃபி மர்ஹூம் அவர்களுடைய ஃபத்வாவும் கூட அப்படித்தான் இருக்கு. ஏன்னா குர்ஆனுடைய ஆயத்தை கேசட்ல போட்டு பதிவு பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுல போட்டு ஒரு ரேடியோல போட்டுட்டு இருப்பாரு. அது ஓட்டு கிராத் ஓதிக்கிட்டே இருக்கும். கிராத் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு அவரு அந்த டேப்ல இருந்து. ஆனா இவங்க கேட்கிறாங்களா அப்படின்னா அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஆயத்திற்கு அவர் மாற்றம் செய்கின்றார். அல்லாஹ் சொல்லுகின்றார், குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேளுங்கள் அப்படின்னு சொல்றான். இவர் கேட்கறதுக்கு பதிலாக தன்னுடைய வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. பேசுறாரு, வர்றவங்கள்ட்ட போறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மக்கள்கிட்ட வீட்டுல குழந்தைகளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அல்லது சில சமயங்கள்ல கக்கூசுல இருக்கிறாரு. இவருக்கு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்க, அவர் கக்கூசுல உட்கார்ந்து இருக்காரு. குர்ஆனுடைய ஆயத்தை கக்கூசுல உட்கார்ந்துட்டு கேட்கலாமா, ஓதலாமா? ஹராமாச்சு. அதனாலதான் ஹராம்னு சொல்றாங்க. சரி, அதனால குர்ஆன் ஓதுவதும் இபாதத், அதை கேட்பதும் இபாதத். பயான் செய்வதும் இபாதத், அதை கேட்பதும் இபாதத். எல்லாமே இபாதத். அதனால் நாபுது என்பதற்குள்ளே நாபுது என்பது ஒரே ஒரு கருத்தை கொண்டதல்ல, அதிலே பல்வேறு அம்சங்கள் பொதிந்திருக்கின்றன. அதிலே 10 முக்கியமாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், தான தர்மங்கள், ஜிக்ரு, ஃபிக்ரு, திலாவத்துல் குர்ஆன், ஹலாலான ரிஸ்கை தேடுவதும் இபாதத் தான், வணக்கம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பாதல் ஃபரீலா, ஹலாலான உணவை தேடுவது ஒரு பரலுக்கு பின்னால் உள்ள பரலாகும் அப்படின்னு. தொழுகை என்பது ஒரு பரல். தொழுகையை முடிச்ச உடனே ஃபஜ்ருக்கு வர்றீங்க, ஃபஜ்ர் தொழுத உடனே, சுபஹ் தொழுத உடனே ஒரு பரல் முடிஞ்சிச்சு, அடுத்த பரலுக்கு ஓடி போங்க வெளியே. அடுத்த பரல் என்ன? தலபுல் ஹலால், ஹலாலான விஷயத்தை, ஹலாலான உணவை தேடுவது, ரிஸ்கை தேடுவது. லொஹர் தொழுதீங்க,
லோஹர் தொழுது ஒரு பரல முடிச்சு இன்னொரு பரலுக்கு போங்க வெளியே. அதனால ஜும்மாவுடைய தொழுகையில அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்ப பாங்கு சொல்லப்பட்டதோ அப்ப உடனே கடையை அடைச்சிடணும். அப்புறம் வியாபாரம் எல்லாம் செய்யக்கூடாது. வதருல் பை, வியாபாரத்தை விட்டுடுங்க. எல்லா விதமான தொழில்களையும் விட்டுடணும். ஜும்மாவில் எல்லா விதமான தொழிலையும் விட்டுடணும். ஒரு ஆலிம் பாங்கு சொல்லப்பட்ட பின்னால் ஒரு ஆலிம் கிதாபை பார்ப்பதும் ஹராம். கிதாபை பார்க்கறது கூட ஹராம். வேற கடையில வியாபாரம் செய்யறது மட்டும் ஹராம் அல்ல. வதருல் பை அப்படின்னு சொன்னா குறிப்பா மக்கள் பெரும்பாலும் எதில ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதற்குள்ள எல்லா கருத்துக்களும் வந்துடும். ஜும்மாவில பாங்கு சொல்லப்பட்ட பின்னால எல்லாம் தொழுகத்தான் போறமே தவிர இந்த ஆலிம் கிதாப் பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் கிதாப் தானே பாக்குறேன், குர்ஆன் தானே ஓதுறேன், அதனால நான் சும்மா வேலையில ஈடுபடல, தவறான காரியத்துல ஈடுபட்டல அப்படின்னு சொன்னா அதுவும் குற்றம். இங்கே அல்லாஹ் தஆலா அந்த ஜும்மாவுடைய ஆயத்திலே சொல்லுகின்றான், ஃபைதா குமியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை முடிக்கப்பட்டால், தொழுது முடிக்கப்பட்டால் பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள் அப்படின்னு சொல்றோம். பூமியிலே பரவலாக செல்லுங்கள். எதுக்கு? ரிஸ்க் ஹலால தேடுவதற்காக, ஹலாலான ரிஸ்கை தேடுவதற்காக புறப்பட்டு போங்க. பள்ளியாசிலே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க அஸ்ர் வரைக்கும், அப்புறம் உடனே போயிடுங்க வெளியே அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதனால பள்ளியாசில யாருமே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. அவருக்கு காசு இருக்குது, மகன்லாம் சம்பாதிக்கிறாங்க, எல்லா கடையெல்லாம் பாத்துக்கிறாங்க, ஆள் இருக்கு, பெரிய முதலாளி, அதனால அவர் உட்கார்ந்து இருக்கலாம் பள்ளியாசல். எல்லாருமே போயிருங்கன்னா ஒரேடியா போயிடுங்க, யாருமே இருக்க வேணாம்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா சில பேர் அப்படி அர்த்தம் செய்யறாங்க. இப்ப புதுசா சில கொள்கை உடையவங்க வந்திருக்காங்கல்ல, ஃபன்தஷிரு ஃபில் அர்துங்கிறதுக்கு தொழுது முடிச்சோன்னு இந்த திக்ர் ஃபிக்ர்லாம் ஈடுபட்டு இருக்காது, வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றோம், அர்த்தம் சொல்றோம். தொழுது முடிச்சா போங்க அப்படின்றத போகலாம்ங்கிற அர்த்தம் தானே தவிர கட்டாயமா போற ஒரு ஆளு கூட பள்ளியாசல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? அப்படி யாராவது சொல்லுவாங்க? அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆயத்துல இன்னொரு கருத்தும் இருக்குது, அது இடையில நான் சொல்லிக்கிறேன், அதுக்கு சம்பந்தமே இல்லை, இருந்தாலும் ஒரு விளக்கம். ஃபைதா குமியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். ஜும்மாவுடைய தொழுகையில தொழுது முடிக்கப்பட்டால் பூமியிலே நீங்கள் பரவலாக செல்லுங்கள் அப்படின்னு சொன்னா வெளியே போய் நீங்க உங்க வியாபார தொழில்களை பாருங்க அப்படிங்கிற அர்த்தம். இந்த வெளியே போங்க அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் பரவலாக செல்லுங்கள், கும்பலாக கூட்டமாக செல்லாதீர்கள், பரவலாக செல்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. ஃபன்தஷிரு அப்படின்னு சொன்னா தனித்தனியாக போங்கள், கூட்டம் கூட்டமாக போகாதீங்க அப்படிங்கிறது. அது இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு இது. அது குறிப்பாக இந்த மாதிரி நகரங்களிலே, சிட்டிகளிலே ரொம்ப தேவையான விஷயம். கூட்டம் கூட்டமா போறாங்கன்னு வச்சுங்க, அடுத்தவங்க பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும், ஒரு விதமான பொறாமை ஏற்படும். என்னடா இந்த ஆளுங்க வெள்ளை சொல்லையுமா இவ்வளவு அழகா இப்ப வந்துட்டு இருக்காரு, இந்த ஆளுகளை எப்படியாவது மடக்கணும். ஏன்னா இப்ப உள்ள நிலைமையில மாற்று மதத்தார்கள் முஸ்லிம்களின் மீது ஒரு விதமான குரோதமான மனப்பான்மை. ஆனால் கூட்டம் கூட்டமா செல்லாதீங்க, கொஞ்சம் தனித்தனியா போயிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல கூட்டம் கூட்டமா போனா இப்ப பாருங்க சந்து மாதிரி இருக்குது, எல்லாம் இங்க ஒரு 500 பேர் 1000 பேர் தொழுகிறாங்கன்னு வச்சுங்க, எல்லாம் சேர்ந்து கும்பலா ஒரே இடத்துல போனா மக்களுக்கு, மற்ற மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. போறவங்களுக்கு அடுத்த ஒருவர் மற்றொருவருக்கு இடையூறு தருவார். அதனால கொஞ்சம் விசாலமா போங்க, ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் போங்க என்ற அர்த்தமும் அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றன. இப்ப நாபுது என்பதற்குள்ள எல்லா விதமான இபாதத்துகளும் ஒளிஞ்சிருக்குது. இய்யாக நாபுது, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னா உன்னையே நாங்கள் தொழுகின்றோம், உனக்காகவே நாங்கள் நோன்பு வைக்கின்றோம், உன்னையே நாங்கள் திக்ர் செய்கின்றோம், உன்னை அல்லாத வேறு யாரையும் நாங்கள் திக்ர் செய்ய மாட்டோம். அல்லாஹ்தான் திக்ர் செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எத்தனை திக்ர்கள் இருக்குதோ அது பூரா அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். திக்ர் வேற யாருக்கு? நஅபுது அப்படிங்கிறதுக்குள்ள திக்ரும் உண்டு. இய்யாக நஅபுது அப்படிங்கிற இடத்துல இய்யாக நஸ்குரு, உன்னையே நாங்கள் திக்ர் செய்வோம், உன்னை அல்லாத வேற யாரையும் திக்ர் செய்வோம். ஏன்னா சில தரீகாக்கள் இப்படி இருக்குது, அல்லாஹ் அல்லாத வேறு பேரை திக்ர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரீகாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை திக்ர் செய்யறாங்க, முஹம்மத் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றது இல்ல, அதுல வெறும் அல்லாஹ்வை எப்படி திக்ர் செய்யறாங்களோ அதே போல அல்லாஹ் 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 திக்ர் செய்யற மாதிரி முஹம்மத் 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 இப்படி திக்ர் செய்யறாங்க. இது ஹராமாச்சு, இந்த ஆயத்தின்படி அது ஹராமாச்சு, ஷிர்காச்சு சொல்ல போனா. ஏன்னு கேட்டா அல்லாஹ் அல்லாத வேற யாரையும் வணங்க கூடாது, திக்ர் செய்யக்கூடாது. அல்லாஹ் அல்லாத பொருளை கட்டுப்பட்டதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நினைக்கணும், உங்களுக்கு ரொம்ப பக்தி இருக்குது, அவர்கள் மீது மஹப்பத் இருக்குது அப்படின்னு சொல்ல ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்திருக்கான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி, அவர் மீது ஸலவாத் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை விட வேற என்ன செய்ய வேண்டியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதிலே, அவருடைய புகழ் பாடல்களை பாடுவதிலே மிக உயர்ந்த புகழ் எது என்று சொன்னா ஸலவாத். நம்ம தொழுகையில ஓதுறோம் பாருங்க, தரூத் இப்ராஹிம், அதுதான் சிறந்த ஸலவாத் இருக்கிறதுலயே. வேற எவ்வளவு பெரிய அல்லாமா, எவ்வளவு பெரிய ஒரு பெரிய வலியுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பாட்டு எழுதிருந்தாலும் சரி, மௌலூதுகள்லாம் ஓதுறாங்க. இப்ப மௌலூது ஓதுறது நல்லதா, ஸலவாத் ஓதுறது நல்லதா? ஸலவாத் ஓதுறது தான் நல்லது, மௌலூது ஓதுறது நல்லது. அதெல்லாம் மௌலூது ஓதுறது கூடாதுன்னு அர்த்தம் இல்ல,
செலவாத்தை ஓதுங்க, அப்புறம் மௌலிது ஓதுங்க. மௌலிது ஓதலாம் அப்படிங்கிறதா தவிர செலவாத்து ஓத வேண்டும். செலவாத்து ஓதலாம் சொல்லக்கூடாது, செலவாத்தை ஓத வேண்டும், கண்டிப்பாக கட்டாயமாக ஓத வேண்டும், கட்டாயமாக செலவாத்து சொல்ல வேண்டும். மௌலிதை கட்டாயமாக ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லலாமா? இல்லைன்னா அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான், தண்டனை கொடுப்பான், குற்றம் வந்துடும், அப்படின்லாம் கிடையாது. ஓதனா நன்மை உண்டு, அவ்வளவுதான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்களை, அவருடைய மதஹை அல்லாஹ் அந்த பெரியார்கள் அந்த மௌலிதிலே அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அதனால யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் சலாம் சொல்லலாம். அந்த பதுருன் அந்த நூரன் என்று சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால ஜிக்ர் என்பது அல்லாஹ்வுக்கே சொந்தம், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் ஜிக்ர் செய்யக்கூடாது என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அதே போன்று ஜகாத்து கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டியே நாங்கள் ஜகாத்து கொடுக்கின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டியே நாங்கள் நோன்பு வைக்கின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஹஜ் செய்கின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டியே குர்ஆனை ஓதுகின்றோம், உனக்காகவே நாங்கள் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்லும் போது உனக்காகவே நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்கின்றோம் அப்படிங்கிற அர்த்தம். ஆக இய்யாக நஅபுது என்பதற்குள்ளே இப்படி பல்வேறு கருத்துக்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன. இபாதத் என்பது என்னன்னு சொன்னால், இபாதத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள் உலமாக்கள். அன் தஃஅல மா கான ஃபீஹி ரிவல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய ரிவா, திருப்தி, அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரிதா எதிலே இருக்கின்றதோ அதற்கு பெயர், அதை நீ செய்வதுதான் இபாதத் என்பது. ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ரிதா இந்த மனிதன் மீது ஏற்பட வேண்டும், அதற்கு பெயர் இபாதத் அப்படின்னு சொல்றோம். அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், துனியாவை சேர்ந்த வேலையாக இருக்கலாம், ஆகிரத்தை சேர்ந்த வேலையாக இருக்கலாம், தனக்கு உள்ள வேலையாக இருக்கலாம், அடுத்தவருக்குரிய வேலையாகவும் இருக்கலாம். நான் தொழுதுகிறேன், அது யாருக்கு? எனக்கு. நான் நோன்பு வைக்கிறேன், எனக்கு. நான் குர்ஆன் ஓதுறேன், எனக்கு. பக்கத்து வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்கிறேன், அவங்க கடைக்கு போக சொல்றாங்க, நான் போயிட்டு வர்றேன். அவங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்படுது, அதை நிறைவேற்றி வைக்கிறேன். கொஞ்சம் காசு கேட்கறாங்க, கொடுக்குறேன். அல்லது வாய் சொல் ஏதாவது உபகாரம் தேவைப்படுது, நான் செய்யறேன் என்று சொன்னால் இதெல்லாம் அடுத்தவருக்கு செய்ய, அதுவும் இபாதத். இஹ்சானுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்வதும் இபாதத். அந்த இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா இடத்துல அதுவும் இய்யாக நஅபுது என்பதற்குள்ளே கட்டுப்பட்டது. சரி, இந்த நஅபுது என்பதற்கு என்ன சொன்னா, நஅபுது என்பது இபாதத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அல்லது இன்னொரு வார்த்தையும் இருக்குது நஅபுதுக்குள்ள, உபூத் என்ற வார்த்தை, உபூதத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். இபாதத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, பிறந்தது நஅபுது. அதாவது நஅபுதுக்கு வேர் சொல், அசல் சொல்லு இருக்கின்றதே, அது இபாதத். அல்லது நஅபுதுக்கு அசல் சொல்லு உபூதத் என்று வைத்துக் கொள்ளலாம். இபாதத் உடையவர் ஆபிது. இபாதத்தை செய்தால் அவருக்கு பேரு ஆபிது. அபுது பெரியவரா? அப்துன்னு சொன்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். ஆபிது பெரிய ஆளா, சிறந்தவரா? அபுது சிறந்த ஆளா? அப்துதான் சிறந்தவர். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்து என்ற பெயரை சூட்டினான். அப்து என்ற பெயரை சொன்னான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை ஒரே ஒரு இரவிலே கொண்டு சென்ற, எங்கிருந்து? பைத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் கொண்டு சென்ற அல்லாஹ் தஆலா மகா தூயவன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே மேராஜிலே அந்த சம்பவத்திலே சொல்லி காட்டுகின்றார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்து என்று பெயரிட்டார் அல்லாஹ் தஆலா. மேராஜுக்கு போய் வந்த அந்த காலை நேரத்திலே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டான், என்னுடைய ரசூலே, நான் உனக்கு தந்த ஞாபகத்துகளிலே எதை நீ பெரிதாக நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் உனக்கு எவ்வளவோ ஞாபகம் செஞ்சிருக்கிறேன், அதுல எது பெருசுன்னு நினைக்கிற நீ அப்படின்னு கேட்டானா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய பெயருடன் என்னை இணைத்து உன்னுடைய அடியான் என்பதாக என்னை நீ சொன்னாயே, அதுதான் எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிரியமானது. அதாவது உன்னோட பேரோட சேர்த்து சுப்ஹானல்லதி அப்படின்னு அல்லாஹ் தன்னை சொல்றான். அஸ்ரா பி அப்திஹி ரசூல்ல சொல்றான். ரசூலை சொல்லும்போது அப்து என்னுடைய அப்துன்னு சொல்றான். அப்திஹி தன்னுடைய அடியானை ஒரு இரவின் ஒரு சிறு பகுதியிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் நடத்தாட்டி சென்ற ஒருவன் மகா தூயவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அந்த ஆயத்துல. இப்ப என்னுடைய அடியான், தன்னுடைய அடியான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையுள்ள விஷயம், நான் அடிமையாக இருக்க விரும்புகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இந்த நாபுது அப்படிங்கிறது இபாதத் என்பதில் இருந்து வந்தால், நாபுது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்னு அர்த்தம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உபூதத் என்ற வார்த்தையிலிருந்து, உபூதத் என்ற அசல் சொல்லில் இருந்து வந்ததாக வைத்துக் கொண்டால், உனக்கே நாங்கள் அடிமைத்தனம் செய்கின்றோம் அப்படிங்கிற அர்த்தம். உனக்கே நாங்கள் அடிமைத்தனம் செய்கின்றோம். அடிமைத்தனம் என்று வந்துவிட்ட பின்னால இந்த மனிதனுக்கு உலகத்துல எந்த விதமான பெருமையும் கிடையாது.
எந்த பெருமையும் கிடையாது. நம்மெல்லாம் அடிமைத்தனம் உள்ளவர்கள், அப்தியத்துடையவர்கள். இந்த அப்துக்கு இந்த உலகத்துல எந்த விதமான பெருமையும் கிடையாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுது இப்படி நம்மளை போல இந்த சம்மணம் போட்டுலாம் உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு எப்படி சாப்பிடுவாங்க? ஒரு காலை நட்டு வச்சுட்டு ஒரு கால் மேல உட்கார்ந்து, இது ஒரு முறை. அல்லது நம்ம அத்தஹியாத்துல உட்கார்ற பாருங்க, அது மாதிரி 2 காலையும் மடக்கி வச்சு மண்டிட்டு ஒரு முறை. அல்லது சாதாரணமாக குத்த வச்சு உட்கார்றது, 2 காலையும் உட்கார்ந்து சும்மா பாலத்தை வச்சு 2 காலையும் குத்த வச்சு உட்கார்றது. இந்த 3 முறைகளில் ஏதாவது முறையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்காங்க. வேறு 4வது முறையில சாப்பிட்டதே கிடையாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. 3 முறையில தான் சாப்பிடுவாங்க, நீங்க ஏன் இப்படி சாப்பிடுகின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது, நான் ஒரு அடிமை வேற எப்படிப்பா சாப்பிடுறது? எஜமான் முன்னால இப்படி எல்லாம் சமம் போட்டு அழகா உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? எஜமான் முன்னால ரொம்ப மரியாதையா தான் சாப்பிடணும், தன்னை அடக்கி ஒடுக்கித்தான் சாப்பிடணும். அடக்கி ஒடுக்கி உட்காருவது என்று சொன்னா இந்த 3 முறையில ஒரு முறையில உட்கார்ந்தா தான் அடக்கம் ஒடுக்கம் எல்லாம் வரும். பக்தி, தாழ்மை எல்லாம் அந்த நிலையில தான் வரும். சம்பளம் போட்டு உட்கார்ந்து சொன்னா அடுத்தவருக்கு முன்னால் நானும் சமம் தான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துருது. அப்ப உட்கார்றதுலயும் கூட அல்லாஹ் தஆலாவுடைய முன்னால, அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால மரியாதை இருக்க வேண்டும். சாப்பிடும் பொழுது உட்காரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையை கையாண்டார்கள். நான் ஒரு அடிமையாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், நீங்க ஏன் கால் வீங்கிற வரைக்கும் வணங்குறீங்க? உங்களை தான் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டதாக சொல்றானே என்று ஆயிஷா நாயகி கேட்ட பொழுது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடிமையாக நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அடிமையாக இருப்பதுதான் ஆபிதை விட அபுதாக இருப்பதுதான் சிறந்தது. ஆபிதை விட, அதனால அபுது வரணும்னு சொன்னா ஆபிதாக இருக்கணும், அது வேற. ஆபிதை விட அப்து சிறந்ததுதான். ஆனா அப்து எப்ப வரும் அப்படின்னு கேட்டா ஆபிதாக இருந்தா தான் அப்து வரும். ஆபிதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா வணக்கசாலியாக இருக்கிறது. வணக்கசாலியாக இருக்கிறதுனா தொழுகிறது மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலும் இப்ப என்ன சொன்னோமோ அந்த காரியங்கள் அனைத்திலும் கடைபிடிக்கிறது, அனைத்தையும் கடைபிடிப்பது, அனைத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவருக்கு பேர் ஆபித். அந்த ஆபிதாக எவர் எல்லா செயல்களிலும் இருந்து விடுகின்றாரோ அவருக்குள்ளே அப்து என்பது வந்துவிடும், அவர் அப்தாக ஆயிடுவார். இப்ப இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்பதிலே இய்யாக இபாதத் என்பதில் இருந்து வந்தால் இய்யாக நஅபுது என்பதற்கு உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லது உபூதத் என்ற மஸ்தரில் இருந்து அது நஅபுது என்பது வந்தது என்று வைத்துக் கொண்டால் உனக்கே நாங்கள் அடிமையாக இருக்கின்றோம் என்று பொருள். இப்படி எல்லா பொருள்களையும் தாங்கியதாக இருக்கின்றது. சரி, இந்த இபாதத்து உபூதத் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இப்ப சொன்னோம் சில விஷய வித்தியாசங்கள் சொன்னோம். சில உலமாக்கள், சில ஞானவான்கள், சூஃபியாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், இபாதத் என்பதற்கு தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுவது, விலக்கல்களை தவிர்த்திருப்பது, அம்ரு நஹி, அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட கட்டளைகளை எடுத்து நடப்பது, வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகளை விட்டு விடுவது, இந்த அம்சங்கள் எல்லாம் எவரிடத்தில் இருக்கின்றோ அவர் இபாதத்து உடையவர் அப்படின்னு அர்த்தம். உபூதத் அப்படின்னு சொன்னா என்ன கருத்துன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பொருத்த ரிலா, திருப்தி, யகீன், அல்லாஹ்வுடைய நிலைகளை பற்றி உள்ள நம்பிக்கை, அல்லாஹ் மீது உள்ள பரிபூர்ணமான நம்பிக்கை, ஷுஹூத், அல்லாஹ் தஆலா முன்னால் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்துல, தவாஜுத், அல்லாஹ் தஆலாவின் மீதே தன்னை அர்ப்பணிப்பது, அல்லாஹ்வுடன் ஒன்றிணைந்து அல்லாஹ்வுடன் ஒன்று இணையக்கூடிய செயல்களை செய்வது, இத்திசால் என்பதாக சொல்லப்படும். அதாவது அல்லாஹ்வுடன் இணையக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செய்து விடுவது, இதற்கு பெயர் உபூதத். இந்த 6 வகையான செயல்கள், ரிலா, யகீன், ஷுஹூத், தவாஜுத், இத்திசால் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 6 வகையான செயல்களும் எவரிடத்தில் இருக்கின்றோ அவர் உபூதத்து உடையவர் என்பதாக சொல்லப்படும். எனவே இந்த தன்மை இருக்கின்றது. அதாவது ஆபித் என்பதை விட, இபாதத் என்பதை விட உபூதத்து உடையவராக இருக்குது. இபாதத்து உடையவராக இருப்பதை விட உபூதத்து உடையவராக இருப்பது இருக்கின்றதே, அது ரொம்ப உயர்வான விஷயம். சாதாரணமாக மனிதர்களுக்கு அது முடியாது. ஒரு மனிதன் இபாதத்து உடையவனாக இருக்கக்கூடிய மனிதர் கொஞ்சம் முயற்சி செய்து தன்னுடைய அமல்களிலே மேம்பட்டு செல்லுவாரே ஆனால் அவர் உபூதத்து உடையவராக மாறி விடுவார். உதாரணமா நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு பேர் ஆபித். இய்யாக நஅபுது, உன்னையே நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னா உன்னையே நான் தொழுகிறேன். தொழுகையிலே இபாதத் என்ற அமைப்பு எனக்கு உண்டாக்கப்பட்டு இபாதத்து உடையவனாக நான் ஆகிவிட்டேன். சரி, இந்த தொழுகையிலேயே இன்னும் கொஞ்சம் பூனிப்பாக, பேணுதலாக அந்த தொழுகையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்களோ, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்களோ, சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்களோ, இந்த ஷேக்மார்கள் சொல்லுகின்றார்களோ, அந்த முறைப்படிக்கு அந்த தொழுகையை அமைத்துக் கொண்டால், அதாவது தக்பீர் கட்டியவுடனே ஒலு செய்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். முன்னால் நான் சொல்லி இருக்கிறேன், ஒலு செய்யும் பொழுது
ஷரியத்துடைய ஒலு, தரீகத்துடைய ஒலு என்று இரண்டு விதமான ஒலுகள் இருக்கின்றன. ரெண்டையும் ஒரு மனிதன் நிறைவேற்றினால் அவன் இபாதத்துடையவனாக மாறிவிடுகின்றான், அதே நேரத்தில் உபூதத்துடையவனாக மாறிவிடுகின்றான். கையை கழுவுறான், ஒலு செய்யும் போது கையை கழுவுறோம். கையை கழுவும் பொழுது கையில் உள்ள அசுத்தங்களை ஒலு செய்வதற்காக, அதாவது தொழுவதற்காக நான் ஒலு செய்கின்றேன் அப்படிங்கிற நியத்துல ஷஹாதத் கலிமாக்களை சொல்லி அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஸலவாத் சொல்லிக் கொண்டு ஏதாவது ஒரு இதை ஓதிக்கொண்டு நம்ம கையை கழுவுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு கை கழுவும். இப்ப கையை கழுவுனா ஒலுவுடைய ஒரு கடமை முடிந்து விட்டது, ஒலு செய்யறதுல ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. சரி, அதே நேரத்துல பூரா கைங்க வச்சுங்க, அடுத்தாப்புல முழுமையாக முழங்கை வரைக்கும் கழுவ போறோம். இப்படி கையை கழுவ மணிக்கட்டு வரைக்குமோ அல்லது முழங்கை வரைக்குமோ கழுவக்கூடிய நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி நான் ஒலு செய்கின்றேன் என்று நியத்து செய்து அந்த ஒலுவை, அந்த தண்ணீரை கொண்டு கையை கழுவினால் ஷரியாத்துடைய ஒலு வந்துவிட்டது. அப்துல் கார் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஒரு நூலிலே குறிப்பிடுகின்றார்கள், அப்படி தண்ணீரை கொண்டு கையை கழுவக்கூடிய நேரத்தில் இந்த கையினால் செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் கழுவி விட்டேன், இனிமேல் இந்த கையினால் எந்த பாவங்களையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த கழுவக்கூடிய நேரத்தில் நியத்து வந்துருச்சு, தரீகத்துடைய ஒலு வந்துருச்சு. அதே மாதிரி வாயை கொப்பளிக்கிறோம், வாயுடைய நாற்றத்தை போக்குவதற்காக வேண்டி தொழுகைக்கு ரப்புடைய முன்னால் நான் போய் நிக்க போறேன், அதனால என்னுடைய வாயில நாற்றங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பல் துலக்குவது, மிஸ்வாக்கு செய்வது எல்லாம் போட்டு சுத்தம் செஞ்சுட்டு வாயை கொப்பளிக்கிறேன். கொப்பளித்து முடித்து விட்டால் ஷரியத்துடைய ஒலு வந்து விட்டது. சரி, இனிமேல் இந்த வாய்க்குள் இருக்கக்கூடிய நாக்கின் மூலமாக எந்த பொய்யையும் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், தீமையை பேச மாட்டேன், வீண் விஷயத்தை பேச மாட்டேன், எந்த விதமான கோள் சொல்ல மாட்டேன் என்றெல்லாம் தீய விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டேன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அந்த வாய் கொப்பளிப்பதின் மூலமாக தரீகத்துடைய ஒலு வந்துருச்சு. நாக்குக்கு மட்டுமல்ல, பல்லுக்கும் அப்படி. வாய்க்குள்ள பல்லும் இருக்குது, நாக்கும் இருக்குது, அப்புறம் தொண்டையும் இருக்குது. வாய்க்குள்ள தொண்டையும் இருக்குது, பல்லு இருக்குது, நாக்கு இருக்குது. பல்லுக்கு என்ன தரீகத்துடைய ஒலு? இந்த பல்லினால் ஹராமான உணவை கடிக்க மாட்டேன் அப்படின்னு நியத்து ஒலு செய்யும்போது வந்துச்சு, வாய் கொப்பளிக்கும் போது வந்துச்சு, தரீகத்துடைய ஒலு வந்துருச்சு. தொண்டைக்கு என்ன தரீகத்துடைய ஒலு? நான் இனிமேல் என்னுடைய தொண்டைக்குள்ளே ஹராமான உணவை போட மாட்டேன், விழுங்க மாட்டேன் அப்படின்னு நியத்து வச்ச தரீகத்துடைய ஒலு வந்துருச்சு. இதெல்லாம் உபூதத்துடைய தன்மை, உபூதத்துடைய தன்மை. அப்ப இய்யாக நஅபுது என்பதற்குள்ளே இபாதத்தும் இருக்கின்றது, உபூதத்தும் இருக்கின்றது. அதாவது ஆபிதும் இருக்கு, ஆபிதாக ஆகக்கூடிய நிலையும் இருக்கின்றது, அபுதாக ஆகக்கூடிய நிலையும் இருக்கின்றது, அடிமையாக ஆகக்கூடிய நிலையும் உண்டு. ஆகவேதான் இந்த ஆபிதுகள் இருக்கின்றாரே, வணக்கசாலிகள், பொதுவா ஆபித் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இய்யாக நஅபுது உன்னையே வணங்குகின்றோம் அப்படின்னா அப்படி வணங்கக்கூடியவர்கள், அந்த வணங்குதலிலே 3 விதமான தன்மை உடையவர்கள் இருக்கின்றார்கள். சில பேர் நரகத்தை பயந்து வணங்குவார்கள். இப்ப நம்ம எல்லாம் தொழுகையில வணங்குறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம். இப்ப இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ் எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஒரு 10-30 பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் பயம், சரி அல்லாஹ் தஆலாவுடைய கலாம கேட்போமே அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் பயம், நம்மளும் சொல்லுவோமே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயம். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப இதுல எதுக்காக வேண்டி கேட்கிறோம்? அல்லாஹ் தஆலா நாளைக்கு நரகத்துல போட்டக்கூடாது, நரகத்துடைய வேதனை தண்டனை ரொம்ப கடுமையானது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், அதனால நரகத்துல போடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்தை பயந்து தொழுவது, நரகத்தை பயந்து குர்ஆன் ஓதுறது, நரகத்தை பயந்து நோன்பு வைக்கிறது, ஜகாத்து கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, எல்லாம் நரகத்தை பயந்து செஞ்சாருன்னு வச்சுங்க. இவர் அவள் நல்ல ஆள் அல்ல. இவருக்கு பேரு ரஹ்பானி. ரஹ்பானின்னு சொல்லப்படுமா இவருக்கு பேர்? ரஹ்பானினா பயம் உடையவர், நரகத்தை பயந்து செய்யறார் அப்படின்னாரு. இவர் கியாமத்து நாள்ல இந்த வணக்கத்தோட இதே முறையில இதே நியத்துல மௌத்தா போய் கியாமத்து நாள்ல வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா அவருக்கு சொல்லும்படியாக மலக்குகளிடத்தில் சொல்லுவான், நஜௌத மினன் நார், நீ நரகத்தை விட்டும் காப்பாற்றப்பட்டு விட்டாய் அப்படின்னு சொல்லப்படும். அவருக்கு நரகத்தை பயந்துதானே வணங்குறாரு, இவரு நல்ல அமல்களை செஞ்சாரு, கெட்ட அமல்களை விட்டுட்டாரு, அதனால நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். சரியா போச்சு. சரி, இன்னொரு கூட்டத்தினர் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் ஹைவானின்னு சொல்லப்படும். ஹைவான் இருக்கிற மிருகங்கள் அது தங்களுக்கு சாதகமான நிலைகளை மட்டும் தேடிக்கொள்ளும். எங்க சாப்பாடு இருக்கோ அங்க சாப்பிடும், எங்க புல்லு இருக்கோ அங்க மேயும், எங்க தண்ணி காட்டுறாங்களோ அங்க போகும். இது சொர்க்கத்தின் பக்கம் ஆசை வைத்து வணங்குவது. இப்படி ஒரு கூடும், யாபுதூன ஷௌகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் ஆசை கொண்டு வணங்குவார்கள் சில பேர். இவங்களுக்கு பேர் ஹயவானி அப்படின்னு சொல்லப்படும். இவங்க மௌத்தா போய் சொர்க்கம் போகும்பொழுது சொர்க்கத்துக்கு போயிடும், அல்லாஹ் தஆலா அனுப்பிடுவான், உதுகுலுல் ஜன்னத பிஸலாமின் ஆமினீன் அப்படி அவங்களை பார்த்து சொல்லப்படும், நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, ரொம்ப நிம்மதியானவர்களாக, சலாம் உடையவர்களாக, சாந்தி உடையவர்களாக சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இன்னொரு கூட்டத்தில் இருக்காங்களே, அவங்க யாபுதூன லிஹுசூலி ரிலர் ரஹ்மான்,
ரஹ்மானுடைய திரு பொருத்தத்தை ரிவாவை உண்டு பண்ணுவதற்காகவே வணங்குவார்கள். சொர்க்கத்துக்கும் வணங்க மாட்டாங்க, நரகத்துக்கும் வணங்க மாட்டாங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வுடைய திருப்தி மீது ஏற்படும், ரிவா ஏற்படும் என்று வணங்குவார்கள். இவர்களுக்கு பேர் ரப்பானி அப்படின்னு சொல்லப்படும். இவங்களுக்கு பேர் தான் ரப்பானி. முதல்ல 2 பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எதை எப்படி என்ன நினைத்து வணங்கினார்களோ இபாதத் செய்தார்களோ அது கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய திருப்தி முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய திருப்தி யாருக்கு கிடைக்கும்? யார் அல்லாஹ்வுக்காக எப்படி வணங்கினாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் ராபியத்துல் பஸரியா அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் நீ என்ன சொர்க்கத்துல போட்டாலும் சரி நரகத்துல போட்டாலும் சரி எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. நீ சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் சரி நரகத்துக்கு அனுப்பினாலும் சரி அதை பத்தி பிரச்சனை இல்லை. உன்னுடைய திருப்தி என் மீது இருக்கணும், அவ்வளவுதான். நீ நரகத்திலே போட்டு திருப்தியோட போடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு உன்னுடைய ரிலா எனக்கு வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார். இது போன்ற பல பெரியவர்கள் பல ஞானவான்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வணங்கினார்கள். இப்ப சஹாபாக்கள் முழுமையாக, அதே போன்று பெரியார்கள் ஞானவான்கள் பலரை நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய ரிலா ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய வணங்குறாங்க. அவங்க சொர்க்கத்திற்காக வேண்டிய நரகத்திற்காக வேண்டிய அவர்கள் வணங்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரிலா திரு பொருத்தத்தை அவருடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி வணங்குதல் இருக்கின்றதே, அது சாதாரணமா எல்லா மனிதராலே முடியாது. அது ரொம்ப பயிற்சி வேணும். நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய நம்ம நரகத்தை பயந்தோ அல்லது சொர்க்கத்தை ஆசை வச்சு வணங்கினா கூட போதுமானது நமக்கு. அதுவே ரொம்ப கஷ்டம் தான் இருக்கிறதுல. ரிலா வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக அதே ராபியத்துல் பஸரியா சொல்லி காட்டுறாங்க. ஒரு மஜ்மா, ஒரு கூட்டம் அவர்களுடைய இடத்துல நடைபெறுது. பெரும் பெரும் விலாயத்து உள்ள மனிதர்கள் எல்லாம் ராபியா பஸரியா அவர்களுக்கு போய் உபதேசம் கேட்பாங்க. அப்போ ஒரு சமயம் ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அவங்க திரைக்கு பின்னால இருந்து அந்த மக்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இபாதத், அதாவது தொழக்கூடிய ஒரு மனிதன் அந்த தொழுகைய அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரிலாவுக்காக வேண்டி தொழுகிறதுனா எப்படி தொழுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு, அவர் தன்னை மறந்து தொழுகணும் அப்படின்னாரு. தன்னை மறந்துட்டு தொழுகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பெரிய பெரிய விலாயத்துள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க அந்த காலத்துல இருந்தாங்க. பெரிய பெரும் விலாயத், பெரும் வலியுல்லா, பெரிய முஃபஸ்ஸிர், ஃபகீஹ், அப்படிப்பட்ட பெரும் ஆற்றல் உள்ளவங்க. அதாவது அல்லாஹ் தன்னை மறந்து தொழுகணும், அல்லாஹ்வை தொழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன்னை மறந்து அப்புறம் எப்படி தொழுகிறது அப்படின்னு கேட்டாங்க. தன்னை நினைப்பிருந்தா தான் இப்ப எத்தனை ரக்கா தொழுகிறோம், தன்னை மறந்துட்டா அப்ப எத்தனை ரக்கா தொழுவாருன்னு தெரியாது. அதனால தன்னை மறந்து தொழுகிறதுங்கிறது. அது இன்னொருத்தர் சொன்னாரு, ஏதாவது ஒரு கொசு அல்லது ஒரு தேள் அல்லது ஒரு பாம்பு அப்படின்னு வச்சு ஒரு தேள் கடிச்சிச்சு. அந்த தேள் கடிக்கிற கூடிய நேரத்துல தொழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு தேள் கடிக்குதுன்னு வச்சுங்க. அந்த தேள் கடிப்பதை பொறுத்து கொண்டு இவர் தொழ வேண்டும். அதாவது அந்த தேள் கடிக்கிறது கஷ்டம் கூட இவருக்கு பெருசா தெரியக்கூடாது, தொழுகதான் பெருசா தெரியும். இப்ப நம்ம கொசு கடிக்குது, நம்ம சும்மா தொழுக முடியுதா? உடனே அத்தாட்டி இப்படியாட்டு முதுகுலா கையாட்டு காலாட்டுறது, எப்படியாவது அந்த கொசுவை அடிக்கணும் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சாவது அடிச்சு போடுவாரு. ஆனா அதுக்கு இடம் இல்லை, அதனால அப்படியே காலை கடிக்கும், கால மேல காலை வச்சு தேய்ச்சிக்கிட்டு அப்படி நிற்போம். அவர் என்ன சொல்றாரு விளக்கம், அப்படி கொசு கடிச்சிச்சு அல்ல தேள் கடிச்சிச்சுன்னு வச்சுங்க, அந்த கடிக்கிறத பொருள்படுத்தாமல் அப்படியே தொழுதுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது சரியான வணக்கமே இல்லை அப்படின்னாங்க ராபியத்துல் பஸரியா. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, கொசு கடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல முதல்ல, அப்போ அல்லாஹ்வை வணங்கும் போது வணக்கத்துடைய இன்பம் உனக்கு தெரியலன்னு அர்த்தம். கொசு கடிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, தேள் கடிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா உனக்கு அல்லாஹ்வுடைய டேஸ்ட் கிடையாது, இபாதத்துடைய டேஸ்ட் வரலன்னு அர்த்தம். எப்படி தொழுகணும் அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. மறுபடியும் இவங்கள்ட்ட கேட்கறாங்க, கேள்வி கேட்ட ராபியத்துல் பஸரியாவிட்ட கேட்கறாங்க, தேள் கடிச்சிச்சு, தேள் கொசு போன்ற ஒரு ஏதாச்சும் ஒரு பூச்சி ஒரு விஷ ஜந்து ஒரு மனிதனை தொழுதுட்டு இருக்கக்கூடிய ஆளை கடிக்குதுன்னு வச்சுங்க, அது கடிச்சதே தெரியக்கூடாது, தொழுது முடிச்ச பிறகுதான் அது கடிச்சதாக இருக்கு தெரியணும். அப்பதான் இவன் தொழுகிறாருன்னு அர்த்தம் அல்லாத. அதுக்கு பேர் தான் இபாதத் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய ரிலாவுக்காக வேண்டி தொழுகிறதுன்னு அர்த்தம். இதுக்கு உதாரணம் சொல்லி காட்டினாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரு தோட்டத்துல ஒரு 2 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல காவலாளிகளா ஒரு இடத்துல ஏற்படுத்தினாங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்க, நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பங்கு போட்டு ஒருத்தர் தூங்க வச்சுட்டாரு. இன்னொரு சஹாபி முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. சும்மா ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்கணும், வில்லு அம்பு எல்லாம் கையில இருக்கு, வாழ்கைன்னா எதிரிகளுக்கு காவலுக்காக வேண்டி முழிச்சிருக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதுகாப்புக்காக வேண்டி 2 பேரும் அனுப்பியிருந்தாங்க. 2 பேரும் அந்த இரவை பங்கு போட்டுக்கிட்டாங்க. நீ இவ்வளவு நேரம் தூங்கு, அதுக்கு பிறகு உன்னை எழுப்பி விட்டுறேன், நான் தூங்குறேன், அப்புறம் நீ முழிச்சிரு காவலுக்காக வேண்டி. 2 பேரும் சேர்ந்து முழிச்சுக்கிட்டு இருந்துட்டேன். 2 பேருமே அசைந்து தூங்கிட்டோம் சொன்னா அப்புறம் எதிரி வந்துருவான் உள்ள, அதனால கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சாரு. இந்த முழிச்சுக்கிட்டு இருந்தாரு பாருங்க, இந்த சஹாபி என்ன பண்ணாரு, சரி சும்மா தானே முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொழுவோமே அப்படின்னு தொழுகை நின்ட்டார்.
தொழுகையில் நின்ற உடனே இவர் ஒரு ஆள் நிக்கிறத பார்த்த உடனே எதிரி அங்கிருந்து ஒரு அம்பை விட்டான். அம்பை விட்ட உடனே இவர் மேல தைக்குது. அவர் சூரத்துல் பக்கரா ஓதினார், ஓதிக்கிட்டு இருக்கிறார். சூரத்துல் பக்கரா 2 ஜூஸுக்கு மேல 2 ஜூஸ் கிட்டத்தட்ட ஓதிக்கிட்டு இருக்கிறார். அம்பு வந்து பட்ட உடனே இவர் துள்ளகில்ல கிடையாது, அப்படியே நிக்கிறார். அந்த எதிரி பார்த்தா சரி இந்த ஒரு ஆள் தான் இருக்கிற பிறகு இன்னொரு அம்பு விட்டான். இப்படி சர மாதிரி அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறான். அது அவர் மேல பாஞ்சுக்கிட்டே இருக்கு, அம்பு குத்திக்கிட்டே இருக்குது. அம்பு குத்தினா எப்படி இருக்கு? கொசு கடிக்கிற மாதிரியா இருக்கும். அம்பு குத்திக்கிட்டே இருக்குங்க, அவர் பாட்டு தொழுதுகிட்டே இருக்கிறாரு. சூரத்துல் பக்ராவை ஓதி முடிச்சுட்டு தொழுகையை முடிச்சாரு அவரு. நான் அந்த சூரத்துல் பக்ரா ஓதி முடிக்கணுங்கிற ஆசையில நான் இருந்தேன். இல்லைன்னு சொன்னா ஆசையில இருந்தேன். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க, பாதுகாப்பு பொறுப்பு. அந்த பொறுப்புல நான் தவறு செய்து விடுவேனோ அப்படின்னு நான் பயந்ததுனால உடனே தொழுகையை முடிச்சுக்கிட்டேன். இல்லைன்னு சொன்னா சூரத்துல் பக்ராவை முடிக்காம நான் தொழுகையை முடிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. சரி, அதுக்கு பின்னால அவரு அந்த தொழுகையை முடிச்சு சீக்கிரமா அவசர அவசரமா தொழுது முடித்து கொண்டு தன் மேல பாய்ஞ்சிருந்த அந்த அம்பெல்லாம் புடுங்கி எரிஞ்சிட்டு படுத்திருந்தவரை எழுப்பினார். எழுத்த உடனே அவர் எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே என்ன இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்பதான் இந்த விஷயத்தை சொன்னார். எதிரி அம்பு விட்டு இருக்கிறான், எதிரி யாரோ இருக்கிறாங்க. இந்த 2வது ஆள் எந்திரிச்ச 2வது சஹாபி எந்திரிச்ச பார்த்தா தூரத்துல இருந்து எதிரி பாக்குறான். அடுத்த நம்ம ஒரு ஆள் தான் நினைச்சிட்டு இருந்தோம், இன்னொரு ஆள் இருக்கா போல, அப்ப பல ஆள் உள்ள இருப்பாங்க போல தெரியுது, மறைஞ்சிட்டு இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். அந்த எதிரி போயிட்டான். இப்ப அந்த சஹாபிட்ட அவர் சொல்றாரு, அந்த தூங்கினவர்கிட்ட நாய், அதாவது முன்னால சொன்ன அந்த கருத்தை சொல்றாரு ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பொறுப்பை தவறு செய்து விடுவேனே என்ற பயம் இருந்ததுனால சீக்கிரமா தொழுகையை முடிச்சுக்கிட்டேன். அந்த பயம் மட்டும் எனக்கு வரல அப்படின்னு சொன்ன சூரத்துல் பக்ராவை முடிக்காம நான் தொழுகை முடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இது அந்த தொழுகையினுடைய இன்பத்தை காட்டுகின்றது. இவருக்கு அம்பு எரிஞ்சதற்கு பாருங்க, அது பெருசா தெரியல. அதே மாதிரி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாழ் அந்த அம்பு பட்ட நேரத்துல தொழுகையில் நின்றாங்க, அம்பு பிடிங்கி எடுத்தாங்க அப்படின்னு வரலாறு பல தடவை நீங்க கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் தொழுகையில் நிற்கும் போது அந்த அம்பு பட்டது கூட அவர்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் எவர் தொழுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி தொழுகின்றார் என்று ராபியாத்துல் பஸ்ரியா விளக்கம் சொல்லி காட்டினார்கள். ஆக இந்த இபாதத் செய்வதிலே அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி இந்த இபாதத் செய்வதற்கின்றதே ரொம்ப உயர்ந்த தரஜாக்களுடையது. அதை ஈயாக்க நாபுதுக்குள்ள இந்த எல்லா கருத்துக்களையும் சொல்லி காட்டுகின்றான். ரஹ்பானி, ஹயவானி, ரப்பானி என்று சொல்லப்படக்கூடிய 3 அம்சங்களையும் அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி சொல்லி காட்டுகின்றான். அவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு, காலநிலைக்கு தக்கவாறு, மனோபாவத்திற்கு தக்கவாறு எப்படி அமல் செய்தாலும் அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். ஆனா இபாதத் என்பது இருக்கும். சரி, அந்த இபாதத் என்பது இபாதத்து பதனி, இபாதத்து மாலி, உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம், பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம். அதே போன்ற இபாதத்து பதனி மாலி, பொருளும் உடலும் சேர்ந்து சம்பந்தப்பட்ட வணக்கம் என்று 3 வகையாக பிரித்திருக்கின்றார்கள். அந்த வணக்கம் நம்ம இப்ப 3 வகை சொன்னது வேற ஒரு விதத்துல, இப்ப சொல்லப்படுறது வேற ஒரு விதத்துல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லப்படும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.